السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. நிச்சயமாக என்னுடைய தொழுகையும் என்னுடைய வணக்க வழிபாடுகளும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் அகில உலகங்களின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது அப்படின்ற இந்த வாக்குறுதியோட அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த உலகத்திலேயே மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் எது அப்படின்னா அல்லாஹுவை நினைவு கூறுவது. அதே மாதிரி மறுமை நாள்ல மிகவும் இனிமையான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வின் மன்னிப்பில் நாம் நனைவது. அதை போன்றே சுவனத்தில் மிக மிக இனிமையான விஷயம் எது என்றால் அல்லாஹுவின் புனிதமான அந்த அழகிய திருமுகத்தை பார்ப்பது. அப்ப இந்த வகுப்புல என் இறைவனுடனான ஒரு சந்திப்பு அப்படின்ற இந்த தனிமை பயணத்துக்கு நம்ம தயாராகிட்டு இருக்கக்கூடிய இந்த வகுப்புடைய இறுதி நாள் இது. சகோதரர்களே, மனித வாழ்க்கையுடைய இறுதி இலக்கு என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா, இல்ல அப்படின்னு சொன்னா, மனிதன் வாழ்க்கையில வெற்றி பெற்றிருக்கானா அப்படின்ற தீர்மானிக்கிறது எது அப்படின்னா, தன்னுடைய இறைவனுடைய முகத்தை பார்ப்பதற்கும், தன்னுடைய இறைவனை சந்திப்பதற்கான வாய்ப்பு எவனுக்கு கிடைக்கின்றதோ, அவன்தான் உலகிலேயே மிக மிக அழகான முறையில் வெற்றி பெற்ற மனிதன் ஆவான் அப்படின்ற அடித்தளத்துலதான் இந்த வகுப்பு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு, இந்த வெற்றிக்கான வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆசை மட்டுமல்ல, இந்த வகுப்புடைய நோக்கமும் அதுதான் சகோதரிகளா. அல்ஹம்துலில்லாஹ். இத மையமா வச்சுதான் நம்ம முதல் நாள் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடனான இந்த அழகான சந்திப்பிற்கு தகுதியான மனிதர்கள் யார் அப்படின்றதுடைய அடிப்படையில ஒரு 6 விஷயங்கள் பார்த்தோம். 2வது நாள் நேத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அப்ப அல்லாஹ்வுடனான இந்த சந்திப்பு இந்த உலக வாழ்க்கையில வாழும்போது தொழுகை மூலமா நமக்கு கிடைக்குது. நிறைய தான தர்மங்கள் செய்யும்போது நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்த அடிப்படைய தாண்டி, மறுமையில இறைவனுடைய முகத்த நேருக்கு நேரா நம்மளுடைய கண்களால நம்ம பார்க்கக்கூடிய பாக்கியம் மறுமையில கிடைக்கும் அப்படின்னா, அந்த மறுமைக்கான பயணத்தினுடைய துவக்கம் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்றத பார்த்தோம் நேத்து வகுப்புல. அப்ப அது எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்றதுடைய அடிப்படையில நம்மளுடைய மரண நேரத்துல நம்மளுடைய நாவுகள்ல அல்லாஹ் மீதான அந்த சத்திய பிரமாணமான லா இலாஹ இல்லல்லாஹ் வர்றதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு அடியானுடைய மரணம், அவர் நல்லடியாரா இருந்தா எப்படி இருக்கும், இல்ல அவர் ஒரு பாவியா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்களை பார்த்தோம். தொடர்ச்சியா என்ன பார்த்தோம் அப்படின்னா, மண்ணறையிலேயே அந்த மனிதனுடைய இறுதி நிலை அவனுக்கு தெரிஞ்சிரும். அவனுக்கு சுவனமா நரகமா அப்படின்றதும் தெரிஞ்சிரும். அவனுடைய இறைவன் பாப்பானா மாட்டானா அப்படின்றதும் தெரிஞ்சிரும். அந்த அடிப்படையில இறைவனுடைய சந்திப்பை தடை செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத ஒரு பெரிய பட்டியலே பார்த்தோம். அதோட சேர்ந்து இன்னும் சில மனிதர்கள் இருப்பாங்க. அவங்க திகாமா மலை அளவுக்கு நன்மைகளை கொண்டு வந்தா கூட அல்லாஹ் அந்த எல்லா நன்மைகளையும் தவிடுபடியாக்கி தூசி போல பறக்க செஞ்சு அவரை நஷ்டவாளி ஆக்கிருவான் அப்படின்றதையும் பார்த்தோம். சரி, அப்ப இன்னைக்கு இந்த வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய சந்திப்புக்கு இடையூறா இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நம்ம எப்படி தகர்த்தெறியணும் அப்படின்றது மட்டும் இல்லாம, அல்லாஹ்வுடனான இந்த அழகான சந்திப்பிற்கு நம்மை நாமளே மேன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றதையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம கடைசியா அல்லாஹ்வோட சந்திப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோமே, அப்படிப்பட்ட மகத்துவமான அந்த புனிதமான சந்திப்பு எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்றதையும் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அன்பான சகோதரிகளா, எத்தனை பேரு நான் சொல்லப் போற இந்த சிறைச்சாலை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. உலகத்திலேயே ரொம்ப கடுமையான, மோசமான, பயங்கரமான சிறைச்சாலை எது அப்படின்னு சொன்னா, எல் சால்வடார் அப்படின்ற அந்த அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு நகரத்துல இருக்கக்கூடிய சியூடாட் பேரியாஸ் பிரிசன் அப்படின்னு சொல்றாங்க. சியூடாட் பேரியாஸ் பிரிசன் அப்படின்ற அந்த சிறைச்சாலை மட்டும்தான் உலகத்திலே இருக்கக்கூடிய ரொம்ப கொடூரமான, கடுமையான ஒரு சிறைச்சாலை. ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கான காரணங்களை பார்க்கும்போது ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தப்ப அதுல இருந்து என்ன தெரிஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா,
கிட்டத்தட்ட இது 800 கைதிகளுக்காக கட்டப்பட்ட இந்த சிறையில, இப்ப ஏறத்தாழ 3000 பேர் அந்த சிறையில இருக்காங்களாம். இப்ப ரொம்ப நெருக்கடியான ஒரு சிறை. இந்த சிறை நெருக்கடியான சிறை மட்டும் இல்ல. மோசமான சுகாதார நிலை கொண்டது. ஒரு ச ஒரு ஒரு நல்ல காற்றோட்டமான சூழல் கூட இல்ல. சுத்தமான சாப்பாடு இல்ல, சுத்தமான தண்ணி இல்ல. ரொம்ப நெருக்கடியா இப்ப இந்த சிறையில இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் யார் அப்படின்னு சொன்னா, கொத்து கொத்தா கொலை செஞ்சவங்க. கேங் லீடர்ஸா இருந்து நெறைய கொலை செய்த மனிதர்களும், இன்னும் மோசமான பாவங்களை செஞ்சு அந்த எல் சால்வடார் அப்படின்ற அந்த நகரத்தையே வந்து ஒரு கலவரமாக்கக்கூடிய மனிதர்கள். அப்ப இந்த மனிதர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட நெருக்கடியான சிறைச்சாலையில போட்டு அடைச்சு வைக்கும்போது, அவங்களுக்கு வந்து சரியான மருத்துவ வசதியும் இல்லாதனால நெறைய பேர் நோய்வாய்ப்பட்டு மரணம் அடையறாங்க. இப்ப இவங்களோட தோற்றத்த பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்களோட தோற்றத்த பார்க்கலே பயமா இருக்கு. ஏன் அப்படின்னா, எல்லாருக்கும் நெறைய பேர் அநேக மனிதர்களுக்கு வந்து ஆடை இல்லாம தான் நிக்க விட்டுருக்காங்க. ஆடை இல்லாத அந்த மனிதர்களுடைய முகத்திலிருந்து, அவங்களுடைய வயிறு, கைகள் எல்லாமே பச்சை குத்தி வச்சிருக்காங்க. அவங்களுடைய நம்பர்ஸு, அவங்களுடைய தோற்றத்துக்கு ஏத்த மாதிரி விகாரமான தோற்றங்கள்ல வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து பச்சை குத்தி வச்சிருக்காங்க. அந்த மனிதர்கள பார்த்தாலே இயல்பா இருக்கிறவங்க வந்து பயந்து போயிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலை இருக்கு. அப்ப இந்த நிலையில பார்த்தீங்க அப்படின்னா, அ கோழி கூடு இருக்கும்ல, அந்த மாதிரி கூடுகளா இருக்கு. அந்த கூடுகளுக்குள்ள ஒரு கூடுக்குள்ளயே அத்தன பேர போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. ஒரே ஒரு சின்ன ஜன்னல் மட்டும் தான் இருக்கு பார்க்கிறதுக்கு. இதையும் தாண்டி இந்த கூடுக்குள்ள யார் யாரு ரொம்ப மோசமான விஷயங்கள் செஞ்சு, ரொம்ப அ கட்டுப்படுத்த முடியாம வந்து ஆக்ரோஷமா வந்து அவங்களுடைய வெறிய காமிச்சிட்டு இருக்காங்களோ, அந்த மனிதர்களுக்கு இன்னொரு தண்டனை இருக்காம். என்ன தண்டனை அப்டின்னா, அந்த மனிதர்களுக்கு ஒரு சின்ன ரூம். அந்த சின்ன ரூம் ரொம்ப இருட்டா இருக்கு. அதுல வந்து ஒரே ஒரு என்ன சொல்றது? ஒரே ஒரு பாட்டிலோட மூடி அளவுக்கு தான் ஒரு ஓட்டை மேல இருக்கு. அதுதான் வந்து சின்ன வெளிச்சம் வர்றதுக்கான பேசேஜா இருக்கு. இந்த ரூம் பயங்கர இருட்டா இருக்கு. இந்த ரூம்குள்ளேயே ஓரமா ஒரு சின்ன தண்ணி தொட்டி இருக்கு. அந்த தண்ணி தொட்டிக்கு பக்கத்திலேயே டாய்லெட் இருக்கு. அந்த டாய்லெட்டுக்கும், தண்ணி தொட்டிக்கும் பக்கத்திலேயே அவர் வந்து உட்கார்ந்துக்கிறதுக்கு, படுத்துக்கிறதுக்கு மாதிரி ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்கு. இவ்வளவுதான் சகோதரி. அங்க அவர்ட்ட பேசுறதுக்கும் யாரும் இல்ல. அவரு கண்ண தொறந்து பார்த்தா வெளிச்சம் வர்றதுக்கும் வழி இல்ல. அவரு சாப்பிடுறது வந்து சாப்பாடா? இல்ல வந்து கழிவு கழிக்கிற இடத்துல உட்கார்ந்திருக்காரா? எதுவுமே தெரியல. இவரு இந்த இதுல இருந்து வெளிய வர்றதுக்கு குறைஞ்சது ஒரு 14 நாளாவது உள்ள வச்சிருப்பாங்களாம். 2 வார காலமாவது அந்த இதுக்குள்ள வச்சிருப்பாங்களாம். சுப்ஹானல்லாஹ். இப்ப இந்த இந்த டாக்குமெண்ட்ரியோட முடிவுல வந்து என்ன என்ன பதிவு செய்யப்படுது அப்படின்னு சொன்னா, இந்த மனிதர்கள் எல்லாம் வந்து அவங்க வாழ்ந்த அந்த சூழல்ல இருந்து ரொம்ப தூரமாக்கி ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, சமூகத்துல வந்து இப்படியெல்லாம் வாழக்கூடாது அப்படின்ற விதிமுறைகள மீறின மனிதர்கள் அப்படின்றனால, இப்ப சமூகத்த விட்டு அப்புறப்படுத்தப்பட்டிருக்காங்க. இவங்க எத்தனையோ பேர கொலை செஞ்சாங்கல்ல. அந்த கொலை செஞ்ச குடும்பத்துல எத்தனையோ குழந்தைகளையும், பெண்களையும் வந்து இவங்க அனாதை ஆக்கி இருக்கறனால, இன்னைக்கு அவங்களுடைய சாவு வரைக்கும் அவங்களுடைய குடும்பத்துல இருந்து அனாதையாக்கப்பட்டு இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இவங்க வந்து வெளிய வாழ்ந்துட்டு இருக்கும்போது, அவங்களுடைய லட்சியத்தை அட்டைன் பண்றதுக்கான சுதந்திரம் அவங்க கிட்ட இருந்துச்சு. ஆனா, அவங்க எந்த லட்சியத்த பத்தியும் அவங்க நினைச்சு பார்க்கவே இல்ல. ஆனா இங்க அவங்களுக்கு அவங்களுடைய ஒரே லட்சியமும், கனவும் நமக்கு திரும்பி சுதந்திரம் கிடைச்சிராதா அப்படின்றது மட்டும் தான். சோ இதெல்லாம் நூற்றுக்கணக்கான மனிதர்கள் ஒரு சின்ன இடத்துக்குள்ள அடைச்சு போட்டு நச்சு இவங்களுக்கு இவ்ளோ பெரிய தண்டனை கிடைக்கிற அந்த நேரத்துல அந்த மனிதர்களுடைய நிலைமை எப்படி தெரியுமா இருக்கு? ச்சே! எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சு, நான் வெளிய மட்டும் போனேன் அப்டின்னா, நான் செஞ்ச தவறுகள் எல்லாம் சரி செஞ்சுட்டு, யார் யாருக்கெல்லாம் கஷ்டம் குடுத்தேனோ, முடிஞ்ச வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய ஆளா நான் மாறிற மாட்டேனா? அப்டின்ற குற்ற உணர்ச்சியும், ரிமோர்ஸும் இந்த இதயங்களுக்குள்ள அடைஞ்சு போயிருக்கு சகோதரிகளே! என்னதான் அந்த ஆட்கள் வந்து கோரமான, கொடூரமான, ஹைட் அண்ட் வெயிட்டான மனிதர்களா இருந்தா கூட, அவங்க கண்ல ஒரு ஏக்கமும், ஒரு இருளும், ஒரு தனிமையும், கண்ணீருடைய சாயலும் அந்த கண்ணுக்குள்ள இருக்கு. சோ இதெல்லாம் இப்ப எதுக்கு இந்த சிறைச்சாலைய கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா, இதே நிலைதான் மறுமையுடைய நிலையும். எப்படி இந்த கைதிகள் வந்து தண்டனைய பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சா, அவங்களுடைய மொத்த வாழ்க்கையும் சரி செஞ்சுக்கிற மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்காங்களோ, அதே போலதான் நாளைக்கு மறுமையில நரகம் வாக்களிக்கப்பட்ட மனிதர்களுடைய நிலையும் இருக்குமா சகோதரிகளா?
அந்த மனிதர்களும் கிட்டத்தட்ட இதே போல கதறலுக்கு தான் ஆளாகக்கூடிய மனிதர்களா இருப்பாங்க. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த மோசமான சிறைச்சாலைய விட மறுமை நாள்ல இருக்கக்கூடிய அந்த நரகம் அப்படின்ற அந்த சிறைச்சாலை தான் ரொம்ப ரொம்ப மோசமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அந்த மனிதர்களுக்கு இப்ப இங்க இருக்கக்கூடிய சிறை கைதிகளுக்கு, மோசமான சிறை கைதிகளுக்கு எப்படி கழுத்துல ஒரு பெரிய சங்கிலியும், கை 2ம் பின்னாடி கட்டப்பட்ட நிலையில இருக்கோ, அதே மாதிரி நாளைக்கு மறுமையில அல்லாஹ்வ மீறின இந்த நரகவாசிகளோட நிலையும், அவங்களுடைய கழுத்த சுத்தி பெரிய கடிவாளம் மட்டும் இல்லாம, அவங்களுடைய கால்களும் சேர்த்து கட்டப்பட்ட நிலையா இருக்கும். இவங்கள தர தர தரன்னு இழுத்துட்டு வந்து அந்த கொழுந்து விட்டெரியும் நரக நெருப்புக்கான எரிபொருளா இவங்கள நான் ஆக்கிருவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடுமையான எச்சரிக்கையை சொல்லி காமிக்கிறார் சகோதரர்களே. இது மட்டும் இல்லாம இந்த நரகவாசிகள் தண்டனையை அனுபவிக்க அனுபவிக்க என்ன ஆவாங்களாம், இங்க இருக்கிற மாதிரி இந்த உடல் அமைப்பு இருக்காதாம். தண்டனையை அனுபவிக்க அனுபவிக்க அவங்களுடைய உடல்களுடைய அமைப்பு இன்னும் பருமனாகிக்கிட்டு பெருசாகிக்கிட்டே போகுமா. அந்த நாட்கள்ல அந்த நரகவாசியோட ஒரே ஒரு கடவா பல்லு உஹது மலையுடைய அளவுக்கு உயர்ந்ததா இருக்குமா ஸ்வனலாம் அப்படின்னா, அந்த மனுஷன் எவ்வளவு கோரமான, அகோரமான, கடுமையான ஒரு தோற்றத்துக்கு வந்து ஆளாயிருப்பான் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தடவையும் அவன் தீக்குள்ள போட்டு சுட்டெரிக்கப்பட்டு அந்த தோள்கள் எல்லாம் பொசுங்கி உருகி வழியும்போது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்றான் அப்படின்னா, அவனுக்கு திரும்பி புது தோல போத்தி அவன வந்து அந்த தண்டனைக்கு ஆளாக்குறான். இப்ப தோள்கள் எல்லாம் செத்து போய் உள்ள இருக்கக்கூடிய சதைகள், தசைகள் எல்லாம் செத்துருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் வலி தெரியாதுல்ல, மரத்து போயிரும்ல. அதனால அவனுக்கு வலி தெரியணும் அப்படின்றதுக்காண்டி, இந்த உலகத்துல வாழும்போது கருணையின் வடிவாக 70 தாய்க்கு மேல இரக்கம் காட்டின இறைவன், அங்க கருணை அப்படின்ற முகாந்திரமே இல்லாத ஒரு இறைவனா மாறிருவான். அல்லாஹ்வ புறக்கணிச்ச அந்த மனிதர்களுக்கு. இப்படிப்பட்ட மனிதர்கள தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னோட திருமறையில வந்து சொல்லி காமிக்கல. சூரத்துல் அன்ஆமுடைய 27வது வசனத்துல சொல்றான். நரக நெருப்பின் முன் அந்த மனிதர்கள் நிறுத்தப்படும்போது அவங்க சொல்லுவாங்களாம், "எங்களுடைய கேடே, உலகத்துக்கு திருப்பி அனுப்பப்பட நாங்க மாட்டோமா?" அப்படின்னு கேட்பாங்களாம். அப்போது திருப்பி அனுப்புறதுக்கான ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கிடைச்சுச்சு அப்படின்னு சொன்னா, எங்களுடைய இறைவனுடைய அத்தாட்சிகள்ல நாங்க எதையுமே பொய்ப்பிக்கவே மாட்டோம். நாங்க திரும்பி நம்பிக்கையாளர்களா மாறிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மனிதர்கள் எல்லாம் கதறுவாங்களாம் சகோதரிகளே. அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்லுவானா, இல்ல. இவங்க இப்ப இப்படி சொல்றாங்கல்ல, ஆனா திரும்பி இவங்கள இதே மாதிரி பூமிக்கு நம்ம திரும்பி அனுப்பிச்சா கூட, எதெதெல்லாம் அவங்களுக்கு தடுக்கப்பட்டிருந்துச்சோ, அதே கெட்ட விஷயங்கள தான் அவங்க செய்வாங்க. நிச்சயமா இந்த மனிதர்கள் பொய்யர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முத்திரை குத்தக்கூடியவனா இருக்கான். இப்படிப்பட்ட அல்லாஹ்வை புறக்கணித்த அந்த மனிதர்களுக்கு. நவுதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரிகளா. இவங்கலாம் யார் அப்படின்னு சொல்லி நேத்து பார்த்தோம். பெரிய பெரிய பாவங்கள் இல்ல. சும்மா அற்பமான பாவங்கள் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்த விஷயங்கள செய்த மனிதர்களுக்கு தான் இந்த கேடும், இந்த தண்டனை. இந்த லிஸ்ட்ல ஒருவேளை இப்ப இங்க இருக்கக்கூடிய நம்மள்ல யாராவது இருக்கிற மாதிரி ஒரு நெருக்கடி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, சோ இல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மள எப்படியாவது இந்த நெருக்கடியில இருந்து பாதுகாத்திரணும். அவனுடைய கருணை படக்கூடிய மனிதர்களுடைய பட்டியல்ல நம்மளுடைய எல்லாருடைய பெயரும், நம்ம குடும்பத்தினர் எல்லாரோட பேரும், இந்த மொத்த உம்மத்தினருடைய பேரும் வந்துரும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி நரகத்துல வேதனை செய்யப்படக்கூடிய ஒரு நெருக்கடிய அல்லாஹ் யாருக்குமே குடுத்துறக்கூடாது. அத பார்க்கக்கூடிய அவல நிலையும் நம்மள யாருக்குமே கிடைச்சிடக்கூடாது. சரி, அப்ப இவ்வளவு கோரமான, கொடூரமான விஷயங்கள தாண்டி, அல்லாஹ்வுடைய சந்திப்பை நம்ம எப்படி அடையிறது? அல்லாஹ்வோட சந்திப்பு நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம எப்படி உறுதி செய்றது? அப்ப இத்தன விஷயங்கள் தடை செய்யக்கூடிய விஷயங்களா இருக்கும்போது, இந்த தடைகள் எல்லாம் எப்படி தகர்த்தெறியறது? அப்படின்றத தான் இன்ஷா அல்லாஹ் இப்ப நம்ம பார்க்க போறோம். அன்பானவர்களா, அ இந்த முடிஞ்சா இந்த ரெக்கார்டிங்க நீங்க கேட்டுக்கோங்க. ஆனா வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த விஷயங்கள கேட்கும்போதே, உங்களுக்கு புரியிற மொழியில தயவு செஞ்சு அத எழுதி வச்சுக்கோங்க. வெறும் 6 விஷயங்கள் தான். 6 விஷயங்கள்ல முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய சந்திப்பு எந்த மனிதனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, எந்த மனிதன் கம்ப்ளீட்டா என்னுடைய ரப் அல்லாஹ், ரப்பி அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு, லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்ற இந்த கலிமாவுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு கம்ப்ளீட்டா சரண்டர் ஆயிடுறானோ, அந்த மனிதனுக்கு நிச்சயமாக அல்லாஹ்வுடைய சந்திப்பு கிடைக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல.
ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லும்போது, அது ஒரு அடிமைக்கான அழகான மொழி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அடிமைக்கான அழகான மொழி அப்படின்றதுக்கு முன்னாடி, அந்த அடிமைத்தனத்துக்குள்ள என்ன நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா, அளவே இல்லாத இறைவன் மீதான ஆழமான நேசம் தான் நுழைஞ்சிருக்கு சகோதரிகள. இததான் சொல்றாங்க. இந்த அன்பத்தான், இந்த லவ்வ தான் அல்லாஹ் அல்லாஹ் அப்படின்ற அந்த எஜமான் தன்னுடைய அடிமைக்கு கொடுக்கக்கூடிய மிக உன்னதமான ஸ்டேஷன். த கிரேட்டஸ்ட் ஸ்டேஷன் ஆஃப் ஸ்லேவ் டுவர்ட்ஸ் த பாத் ஆஃப் ஹிஸ் ரப். அப்ப அல்லாவை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அடிமையுடைய மிக உன்னதமான ஸ்டேஷன் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த அடிமைக்கு அவனுடைய இறைவன் மீதான அன்பு. அப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்ற இந்த அடிமைத்தனம் அப்படின்றத தாண்டி இந்த இறை நேசம், இந்த இறை காதலுக்கான விஷயம் நம்மள எங்க கூட்டிட்டு போகும் அப்படின்னு சொன்னா, உபூதியா அப்படின்னு சொல்லக்கூடிய முழுமையான சரண்டருக்கான இடத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகும். சரி, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோமே, லா இலாஹ இல்லல்லாஹ்னா என்ன அப்படின்றத நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா சகோதரர்களே? யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்றது ஒரு அடிமைக்கும், அவனுடைய எஜமானனுக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப், பந்தத்துடைய பிணைப்பு. இந்த 2 பேரையும் கட்டி இறுக்கமா அணைக்கக்கூடிய ஒரு விஷயம், 2 பேரையும் சேர்த்து முடிச்சு போடக்கூடிய ஒரு விஷயம் தான் லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த 2 பேர் யாரு? ஒரு பக்கம் அகிலத்தையே படைத்த எஜமானன். ஒரு பக்கம் அந்த எஜமானனுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட அடிமை. அப்ப இந்த 2 பேருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த பிணைப்பு தான் லா இலாஹ இல்லல்லாஹ். சகோதரர்களா, அரபியுடைய அர்த்தத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இலாஹ் அப்படின்ற இந்த வார்த்தை அலிஹா அப்படின்ற வினைச்சொல்ல இருந்து வருது. அப்ப அலிஹா அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கும்போது, கடுமையான நேசம். அப்சசிவ்லி பீயிங் இன் லவ் வித் சம்மன். அப்ப கடுமையான நேசம் அப்படின்னா என்ன? அது கண்ண மறைக்கக்கூடிய விஷயம். நம்மள அறியாம திரும்ப 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 செய்யக்கூடிய ஒரு விஷயத்த தான் அப்சசிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓசிடின்னு சொல்லிட்டு அது ஒரு ஒரு டிஸார்டர் கூட இருக்கு. அப்ப அந்த அப்சசிவ்னஸ் வந்து நம்மள அறியாம நம்மள கட்டுப்படுத்த முடியாம திரும்ப திரும்ப செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அலிஹா அப்படின்ற இந்த வார்த்தை வந்து நம்மள கட்டுப்படுத்தவே முடியாம ஒரு மனிதர் அவ்வளவு ஆழமா நேசிக்கிறது அலிஹா. அப்ப அலிஹா அப்படின்ற இந்த வேர்ச்சொல்ல இருந்துதான் இலாஹ் அப்படின்ற இந்த வார்த்தை வந்திருக்கு. இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலாஹ கொண்டு வந்து நிறுத்திட்டு, உன்னை தவிர நான் வேற யாரையுமே வணங்க மாட்டேன், நீதான் என்னோட இலாஹ், நீதான் என்னோட இலாஹி அப்படின்னு ஒருத்தனை நிறுத்துறோம் அப்படின்னு சொன்னா, அவன் மேல நம்ம எப்படி கண்மூடித்தனமான அன்பு வச்சிருக்கணும் சகோதரிகளா. அப்படி கண்மூடித்தனமான அன்பா நம்ம வச்சிருக்கோம் நம்மளோட ரப்பு மேல. அந்த கண்மூடித்தனமான அன்பு ஒரு அடிமையை எங்க கூட்டிட்டு போகும் அப்படின்னு சொன்னா, அவன் அவனுடைய ரப்பு மேல முழுமையா சார்ந்து இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அவன் அவனுடைய ரப்பையே எதுக்கு எடுத்தாலும் சார்ந்து மட்டும் இல்லாம, முழுமையா என்ன நடந்தாலும் எனக்கு என்னுடைய ரப்பு இருக்கான் அப்படின்ற இடத்துக்கு கூட்டிட்டு போகும். அரேபியர்கள் ஆழமான நேசத்துடைய 10 படிநிலைகளை பத்தி பேசும்போது, இந்த இலாஹ் அப்படின்றது எத்தனாவது இடமா வருது அப்படின்னா, 9வது இடமா வருது. 9வது இடமா வருது. இது 9வது இடமா வருதுன்னா, உன்னதமான லெவல் ஆஃப் லவ்வா வந்து இத வந்து சுட்டி காமிக்கிறாங்க. அப்ப 10வது இடம் தான் என்ன அப்படின்னா, இந்த 9வது இடமான ஆழமான நேசம் யார்கிட்ட இருக்கோ, அவங்களுக்கு தான் 10வது இடமான உலூஹியா அப்படின்ற சாரி உபூதியா அப்படின்ற அடிமைத்தனத்திற்கான நேசம் வரும். இப்ப மனிதர்களே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சில மனிதர்களுக்கு வந்து அடிமையா இருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அவங்க பேச்ச தட்டவே மாட்டாங்க. அவங்க பேச்ச மீறவே மாட்டாங்க. அவங்களுக்காக எத வேணா இழப்பாங்க. அவங்க சொன்னா என்ன வேணா செய்வாங்க. அப்ப இந்த இப்படி மனிதர்களுக்கு மனிதர்களே அடிமையா இருக்கிறதுக்கான அடித்தளமும் எது அப்படின்னா, இந்த அலிஹா அப்படின்ற ஆழமான ஆத்மார்த்தமான நேசம் தான். எப்ப இந்த ஆத்மார்த்தமான நேசத்துக்கான இடத்துல அல்லாஹ்வ வைக்கிறோமோ, அன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகா மாறிருமா சகோதரிகளா. கம்ப்ளீட்டா ரப்புக்கு மட்டுமே சரண்டர் ஆகக்கூடிய ஒரு மனிதரா நம்ம மாறிருவோமா. இந்த சரண்டர் தான் இந்த உலகத்துல ஒரு மன நிம்மதியான வாழ்க்கையும், மறுமையில சுவனத்தோட சேர்ந்து அல்லாஹ்வுடைய திருமுகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்தி குடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அறிஞர்கள் வந்து சொல்றாங்க. அப்ப இந்த அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சில மனிதர்கள நினைச்சா பாவமா இருக்கு. அது யார் அப்படிப்பட்ட மனிதர்கள் அப்படின்னா, இந்த உலகத்துல வாழும்போது அல்லாஹ்வுடைய அன்பு எப்படி இருக்கும்ன்றத உணராமயே செத்து போயிடுறாங்களே, அந்த மனிதர்கள நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. அவங்க தான் இந்த உலகத்துடைய மிகப்பெரிய நஷ்டவாளிகள் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க.
சரி. அப்ப அல்லாஹுவை நேசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு அடுத்த படிநிலை கம்ப்ளீட்டா சரண்டர் ஆயிடுறாங்க. இவங்க அவ்வளவு ஆழமா நேசிக்கிறாங்க. நேசிச்சதுனால உபூதியா அப்படின்ற அடிமைத்தனத்துக்கு அப்தா இருக்கக்கூடிய ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. அடுத்து இவங்களுக்கு என்ன ஒரு அழகான கிஃப்ட் அல்லாஹ் குடுப்பான் அப்படின்னா, இவங்க வாழ்ற காலத்துல இருந்து சாகுற வரைக்கும் இவங்களுடைய மனசுல ஒரே ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்குமா சகோதரிகளா? இவ்வளவு நேசிக்கிறேன்ல, என்னுடைய ரப் இருக்கான்ல, இவ்வளவு நேசிச்சு அவனுக்கு மட்டுமே நான் அடிமைத்தனமா கட்டுப்பட்டு வாழ்றேன்ல, இந்த ரப்புடைய முகத்தை நான் எப்ப பாப்பேன் அப்படின்ற ஏக்கத்தை அல்லாஹ் அவங்களுடைய மனசுல போட்டுருவான். அந்த ஏக்கத்துடைய அடிப்படையில அந்த மனிதர்கள் வந்து என்ன செய்வாங்களாம், தன்னுடைய ரப்ப பார்க்கணும் 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 அப்படின்றதுக்காண்டி தங்களுடைய மொத்த வாழ்க்கையும் அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான வாழ்க்கைய மாத்திப்பாங்களாம். இந்த ஏக்கத்தை தான் அரபில சொல்லும் போது ஷவுக் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வ பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய மனிதனுக்கான இந்த ஏக்கத்தை ஷவுக் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம, இந்த ஷவுக் இந்த ஏக்கத்தை நிறைய நபிமார்களும், நிறைய நபி தோழர்களும் வெளிக்காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, யார் இந்த நேசத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, ஃபிரௌனுடைய மனைவியான ஆசியா அலைஹிஸ்ஸலாம் இந்த நேசத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அவங்க அவ்வளவு கொடூரமா அவனால வந்து கொடுமைப்படுத்தப்பட்ட நிலையிலயும் அவங்களுக்கான ஒரே நம்பிக்கை என்ன அப்படின்னா, நான் எப்படினாலும் என் ரப்ப போய் பார்த்துருவேன். இவன் என்னை என்ன வேணா கஷ்டப்படுத்தட்டும், என்ன வேணா பண்ணட்டும். இவனுடைய தோழமையில இவன் கூடவே இத்தனை காலங்கள் வீணா போனாலும் பரவாயில்ல. ஆனா இதோடைய முடிவுல என் ரப்ப கூட போய் இருக்கக்கூடிய அந்த நாட்கள் எனக்கு மிஞ்சி இருக்கு. அதுதான் எனக்கான ஒரே நம்பிக்கை அப்படின்றதான் ஆசியா அலைஹிஸ்ஸலாம் நம்பிக்கை இருந்துச்சா சகோதரிகளே. அதனாலதான் அவங்களுடைய பிரார்த்தனை என்னவா இருந்துச்சா, ரப்பிப்னி லீ இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா. என்னுடைய இறைவனே, எனக்காக சுவனத்தில் ஒரு வீடு கட்டித்தான் மட்டும் அவங்க ஸ்டாப் பண்ணிடல. என்னுடைய இறைவனே, எனக்காக உனக்கு பக்கத்துல சொர்க்கத்துல ஒரு வீடை கட்டித்தா. சொர்க்கத்துல அவங்க தங்குறதுக்கான இடம் கேக்குறதுக்கு முன்னாடியே சொர்க்கத்துல அவங்களுடைய அண்டை வீட்டார் யாரு அப்படின்றத ஆசியா அலைவசலம் நிர்ணயிச்சிருந்தாங்க. அந்த அண்டை வீட்டாரா எந்த நபிமாரையோ எந்த நபி தோழரையோ நல்லடியாரையோ கேக்குறதுக்கு முன்னாடி, ரப்பே நீ என்னுடைய அண்டை வீட்டாராயிரு, நீ என்னோட நெய்பர் ஆயிரு, எனக்கு ஒரு வீடு கொடு, அது உன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல எனக்கு ஏற்படுத்தி கொடு அப்படின்னு சொல்லி ஆசியா அலைவசலம் கேட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த அழகான பிரார்த்தனையை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த இலாஹ அவங்க ஆழமா நேசிச்சனால. இந்த இலாஹ ஆழமா நேசிச்சனால அவங்க அல்லாஹ்வுடைய அழகான அடிமையா மாறி உபூதியத்துக்கு போனனால அவங்களுக்கு அல்லாஹ்வ பார்க்கணும் அப்படின்ற ஏக்கம் ஷவுக் அவங்களுடைய உள்ளத்துல வந்தனால அவங்க அல்லாஹ் நான் உன்னைய பார்க்கணும்லாம் கேட்காம எனக்கு ஒரு வீடு கூட நிரந்தரமான அந்த வீடு உன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான பிரார்த்தனையை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அத நிராகரிக்கவே இல்ல. அல்லாஹ் அத வந்து அவங்களுக்கு அங்கீகரிச்சுட்டதான் வந்து அல் குர்ஆன்ல வந்து ரொம்ப அழகா வந்து சான்று பகர்றான். அது மட்டும் இல்லாம, இப்படி யாரெல்லாம் இத்தனை ஸ்டேஷன கடந்து போறோமோ, இத்தனை படிநிலை கடந்து போறோமோ, நம்மளை பார்க்க மாட்டேன்னு நம்மளோட ரப்பு எப்படி சகோதரிகளா சொல்லுவோம்? கண்டிப்பா நம்மள பார்க்கிறதுக்காக நம்மளுடைய இறைவனும் காத்துக்கிட்டு இருப்பான். அப்ப இப்படிப்பட்ட நிலைய யார் வந்து கடந்து வர்றாங்களோ, அந்த மனிதர்கள் அல்லாஹ்வ பார்க்கிறதுக்காக மட்டும் ஏங்கி இருக்கக்கூடிய மனிதர்களா இருக்க மாட்டாங்க. அந்த மனிதர்கள பார்க்கிறதுக்கு அல்லாஹ்வும் ஏங்கி இருக்கக்கூடியவனா இருப்பான். ஏன் அப்படின்னா, அவரு அம் அந்த மனிதர்களுக்கு மட்டும் இறைவன் நேசன் இல்ல. இறைவனுக்கும் அந்த மனிதர்கள் வந்து நேசர்களா மாறிருவாங்களாம். இறை நேசர்களா மாறிருவாங்களாம். அப்ப காலையும் மாலையும் என்னை வணங்கிக் கொண்டிருந்த என்னுடைய அடியான் எங்க இருக்கான்? அவன நான் எப்ப பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சந்திப்புக்காக நம்மளுடைய இறைவனும் காத்துட்டு இருப்பான சகோதரிகளே. இதான் அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். நம்பிக்கையாளர்களே, உங்கள யாராவது இந்த மார்க்கத்தை விட்டு போயிட்டீங்க, இல்ல இத பின்பற்றல அப்படின்னா எனக்கு எந்த நஷ்டமும் இல்ல. அப்ப நான் என்ன செய்வேன் அப்படின்னா, வேற ஒரு புது கூட்டத்தை வந்து நான் கொண்டு வருவேன். அந்த கூட்டத்துல இருக்கிற எல்லாரும் என்ன நேசிப்பாங்க, நானும் அவங்கள நேசிப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நேசிக்கக்கூடிய மனிதர்களாக நம்ம மாறணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு கம்ப்ளீட்டா சரணாகதி ஆகக்கூடிய லா இலாஹா இல்லல்லாவ நம்மளுடைய வாழ்க்கை முறையா மாத்தணும். இதுதான் முதல் விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, முடிஞ்ச வரைக்கும் மரணத்துக்கு முன்னாடி, அது எப்பன்னு தெரியலல்ல. அது எப்ப வேணா இருக்கலாம்ல. அப்ப முடிஞ்ச வரைக்கும் மரணத்துக்கு முன்னாடி எது செய்றோமோ இல்லையோ, அல்லாஹ் கிட்ட நம்மளுடைய நாவுகள இஸ்திக்ஃபாரால நடமாட விட்டுட்டே இருக்கணும் சகோதரிகளே. ரப்பே என்ன மன்னிச்சிரு. அஸ்தக்ஃபிருல்லாஹ். அது மட்டும் இல்லாம முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ட்ரா 2 ரக்காயத்த தொழுது 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 ரப்ப கிட்ட அதிகமாக தௌபா செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் மாறும் போது
அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கைய ரொம்ப அழகாக்கிருவான் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல சகோதரி. அது மட்டும் இல்லாம இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன். அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்டு தன்னிடமே திரும்பி வரக்கூடிய தன்னுடைய பாவிகளன்னு சொல்லல. தன்னுடைய அடிமைகளன்னு சொல்லல. தன்னுடைய நேசர்களை அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய அப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனா இருக்கான். இன்னல்லாஹ் யுஹிப்புத் தவ்வாபீன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். சோ இதுல அல்லாஹ்வுக்கு மன்னிப்புக்கு மட்டும் அவ்வளவு பண்புகள் இருக்கு. இப்ப நம்ம சில பெயர்களை மட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு அல் அஃபு அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. நம்ம ரமதானுடைய கடைசி 10 நாட்கள்ல அல்லாஹ் கிட்ட அதிகமாக இந்த பிரார்த்தனை தானே கேட்போம். அப்ப அப்ப அந்த அல் அஃபு அப்படின்ற அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ் நீயே மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்புபவன். அதனால என்ன நீ மன்னிச்சிட ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அவ்வளவு உருகி உருகி கேட்கிறோம்ல. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அஃபு அப்படின்னா கண்டும் காணாம இருக்கிறவன். தப்பு பண்றோம்ன்னு ஒரு நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம குழந்தை ஒரு தப்பு செய்யுது அப்படின்னு சொன்னா, அது எதையோ போட்டு உடைக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. சரி உடைச்சிட்டு போது விடு, வேற வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி ஒரு சின்ன குழந்தைய தாயோ, தந்தையோ கண்டுக்கிறாம விட்டுருவாங்களோ, அதே மாதிரி இவ்வளோ சொல்லியும், இவ்வளோ கையில அத்தாட்சிகள் இருந்தும், நீ திரும்பி திரும்பி இந்த பாவத்த தானே தப்ப தானே செஞ்சுட்டே இருக்க அப்படின்றத அல்லாஹ் பார்த்தா கூட நம்மள கண்டும் காணாம கடந்து போயிடுறவன் தான் நம்மளுடைய அஃபு சகோதரிகள், நம்மளுடைய இறைவன். 2வது என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு அல் கஃபார் அப்படின்னு ஒரு பண்பு இருக்கு. அல் கஃபார் அப்படின்னா, மிக மிக மன்னிப்பவன். இவன் என்ன செய்வானா, நம்ம செஞ்ச பாவங்கள அப்படியே மறைச்சிருவானாம். ஆனா, மறைச்ச அந்த தடம் இருக்குமாம். நம்ம எப்படி இப்ப ஒரு பேப்பர்ல பென்சிலால எழுதிட்டு எரேஸ் பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்னமோ எழுதி இருந்துச்சு அப்படின்றது தெரியும்ல. அந்த மாதிரி அல் கஃபார் நம்ம செய்த பாவங்களை மன்னிப்பவன் மட்டுமல்லாமல் அதை மறைத்து விடுபவன். ஆனா பிறருக்கு யாராவது பார்த்தாங்கன்னா, அதுல இதுக்கு முன்னாடி என்னமோ இருந்துச்சு அப்படின்றது தெரியும். அந்த அளவுக்கு நம்மளுடைய பாவங்களை மன்னித்து மறைப்பவன். அல்லாஹ்வுக்கு இன்னொரு பண்பு இருக்கு. அது என்ன அப்படின்னா, அல் கஃபூர். இவன் மிக அதிகமாக மன்னிப்பவன். சூப்பர்லேட்டிவ் டிகிரி. தி மோஸ்ட் ஃபர்கிவிங். அப்ப இவன் என்ன செய்வானா, நம்மளுடைய பாவங்கள மன்னிக்கிறது மட்டுமல்லாம, நம்மளுடைய குற்றங்கள பதியவே மாட்டானாம் சகோதரிகளே. இருந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் அழிச்சா தானே தெரியும். எழுதவே மாட்டானா, இல்ல அப்படின்னா சுவடே தெரியாம அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாத மாதிரி அந்த இடத்த புத்தம் புதுசாக்கிருவானா நம்மளுடைய பதிவேடுகள். கடைசியா ஒரு உயர்ந்த தரஜா இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா, அத்தவ்வாப். இந்த ரப்பு யார் அப்படின்னா, தன்னை விட்டு பாவங்களால தூரமா போன தன்னுடைய அடிமையுடைய வரவுக்காக ஒவ்வொரு நாளும் காத்துட்டு இருக்கக்கூடியவன் தான் இந்த அத்தவ்வாபா சகோதரிகளா. தன்னிடம் மீண்டு பாவ மன்னிப்பு கேட்டு தன்னிடமே திரும்பி ஓடி வரக்கூடிய தன்னுடைய அடியாறுகளுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய இறைவன். இந்த இறைவன் தன்னுடைய அடியாறுகளை ஏத்துக்கிறவன் மட்டுமல்ல, அப்படியே ஓடி வரவன, அடிபட்டு ஓடி வரவன அரவணைச்சிக்க கூடியவன் தான் இந்த அத்தவ்வாப். ஒண்ணே ஒண்ணு டிட்டர்மைன் பண்ணிக்குவோம். ஒரு நாள்ல ஏதாவது ஒரு வக்துல ஒரு 2 ரக்காயத் மட்டும் எக்ஸ்ட்ரா தொழுது, ரப்பே நான் என்ன பாவம் செஞ்சிருந்தாலும், தெரிஞ்சோ, தெரியாமலோ, மறைமுகமாவோ, வெளிப்படையாவோ, சிறுசாவோ, பெருசாவோ என்ன செஞ்சிருந்தாலும், ஞாபகம் வச்சிருந்ததோ, மறந்ததோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற மாதிரி நான் என்ன செஞ்சிருந்தாலும் எனக்காக மன்னிச்சிரு. எனக்காக மன்னிச்சிரு அப்படின்றத விட, நீ அத்தவ்வாபா இருக்கிறனால மன்னிச்சு என்னை அரவணைச்சு ஏத்துக்கோடா அல்லாஹ். நான் உன்கிட்டயே திரும்பி வர்றேன். என்னை நீ வெறுத்து போன்னு சொல்லி கைவிட்டுறாத அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட கேட்கும்போது, நம்மளுடைய ஏடுகள்ல எவ்வளவு கேடுகள பதிஞ்சு வச்சிருந்தாலும், ரப்பு நம்மளுடைய ஏடுகள மகத்துவமானதா மாத்திருவான் அப்படின்றதுல எந்த சந்தேகமுமே இல்ல சகோதரி. அப்ப இப்படி ஏடுகள பரிசுத்தமா பாவங்கள மன்னிச்சு ஏடுகள மாத்திரக்கூடிய இந்த மனிதன சந்திக்கிறதுக்கு அல்லாஹ் காத்துட்டு இருக்கான். இந்த மனிதனுக்கும் அல்லாஹ்வை சந்திப்பதற்கான பாக்கியம் கிடைக்கும். இன்னொரு விஷயம், அழகான விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் முதல்ல யார நேசிக்கிறானோ, அவங்களுடைய மனசுலதான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற சிந்தனையே போடுவானா சகோதரிகள. இப்ப நான் மன்னிப்பு கேட்கணும்னு இப்போ ஒரு 3 நிமிஷமா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றேன்ல. நான் சொன்னோனே உங்களோட மனசுல அந்த சிந்தனை வந்துருமானா? வராது. உங்கள அல்லாஹ் நேசிச்சு, நீங்க மன்னிப்பு கேட்டு அவன்கிட்ட திரும்பி வரணும் அப்படின்னு அவன் விரும்பினா மட்டும்தான், மன்னிப்பு கேட்கணுன்ற எண்ணத்தையே உங்களோட உள்ளத்துல போடுவான். சுப்ஹானல்லாஹ். இப்ப இப்படிப்பட்ட அழகான இறைவனிடம் மன்னிப்பு கேட்கும் அடியார்களை சந்திப்பதற்காக அல்லாவும் காத்திருக்கான். அவன சந்திக்கிறதுக்கான வாய்ப்ப அந்த அடியார்களுக்கும் ஏற்படுத்தி குடுக்குறான். 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தவக்குல்
மற்றும் அல்லாஹ் மீதான முழுமையான நம்பிக்கை. அல்லாஹ்வ முழுமையா நம்பி என்னுடைய இறைவன் மீது நான் முழுமையாக சார்ந்திருக்கேன். என்னுடைய வாழ்க்கைக்கான எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்வதற்கு என்னுடைய இறைவனே போதுமானவன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அடியான் நினைச்சு தன்னுடைய ரப்பையே முழுசா சார்ந்திருக்கிறானோ அந்த அடியானுக்கு கண்டிப்பாக தன்னுடைய இறைவனை சந்திக்கும் பாக்கியம் உறுதியா காத்துட்டு இருக்கு. அப்ப அல்லாஹ் மேல முழுமையா சார்ந்து நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய இந்த மனிதர்களுக்கு எந்த அதிசயங்களும் அசாத்தியமானது இல்ல. இந்த மனிதர்களுக்காக அல்லாஹ் அசாத்தியமான விஷயத்த கூட சாத்தியமாக்கி அந்த மனிதர்களுக்கு உதவி செய்யறதுக்கு ரப்பே நேரடியா அந்த களத்துக்கு வந்துருவான சகோதரிகளா. அப்ப இப்படிப்பட்ட மனிதர்கள் என்ன செய்வாங்களாம், எந்த கவலையெல்லாம் இருந்தா கூட அந்த கவலையுடைய இறுதியில எனக்காக என் ரப்ப இருக்கான், அவன் என்னை கைவிட மாட்டான். நிச்சயமாக எனக்காக என்னுடைய இறைவன் என்ன தீர்மானிச்சு வச்சிருக்கானோ அது இன்னைக்கு எனக்கு கஷ்டமா இருந்தா கூட நாளைக்கு அது கண்டிப்பா எனக்கு நன்மையானதா தான் இருக்கும் அப்படின்றதுல உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்பாங்களாம். அதனாலதான் அவங்களுடைய வாயில கஷ்டமான நேரங்கள்ல இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு வர்றதோட சேர்ந்து கத்தர் அல்லாஹு மாஷா ஃபஅல், என்னுடைய இறைவன் எனக்கு நாடி வச்சிருக்கக்கூடிய இந்த இந்த விதி அவனுடைய நாட்டப்படியே இருக்கு. அதனால அதுல கண்டிப்பா ஹைர் மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு சேர்ந்து அவருக்கு அழகான பொறுமையும் தொற்றிக்கொண்டு வருமாம் சகோதரி. இது யாருக்கு இது யாருக்கு இந்த நம்பிக்கை வரும் அப்படின்னு சொன்னா, யார் இறைவனை உணர்ந்த உள்ளத்துக்கு சொந்தக்காரவங்களா இருக்காங்களோ. யார் இறைவனை உணர்ந்தவங்க யாரு? எப்படி எப்படி இறைவனை உணர்ந்தவங்களா இருப்பாங்க? அவங்களுக்கு அல்லாஹ் ரப்பி, என் ரப்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கானவன் என் ரப்பு அப்படின்னு சொல்லி அவங்க உணரும் போது அவங்க மனசுல தோணுமா, என் ரப்பு எப்பயுமே என் கூட தானே இருக்கான். நான் உடனே இப்ப என்னுடைய கையை எடுத்து என்னுடைய பெரடையில வச்சேன் அப்படின்னா அது எவ்வளவு நெருக்கமா இருக்கு. அதுக்கு ஒரு செகண்ட் கூட தேவையில்லைல்ல. அப்ப இந்த ஒரு செகண்ட் கூட தேவையில்லாத இந்த இடத்தை விட எனக்கு நெருக்கமா இருக்கேன். உன்னோட பிடரி நரம்பவரோட ஜுகுலார வெயினை விட நான் உனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கேன்னு சொல்றானே. அப்ப இறப்ப எனக்கு எவ்வளவு நெருக்கமானவனா இருக்கான். என் கூடவே இருந்தா மட்டும்தான் அப்படி நெருக்கமா இருக்க முடியும். 2வது, என்ன அப்படியே வழிகேட்டிலேயே உட்றாம எனக்கு நேர்வழி காட்டுறதுக்காக இந்த மார்க்கத்தையும் இந்த தூதரையும் இந்த வேதத்தையும் கொடுத்திருக்கானே. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய கிஃப்ட் எனக்கு கொடுத்திருக்கான் என் ரப்பு. அது மட்டும் இல்லாம கண்ணுக்கே தெரியாம என் வாழ்க்கையில நடந்த எவ்வளவோ ஆபத்துக்கள்ல இருந்து என் ரப்ப என்னை அழகா பாதுகாத்து கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கானே. நான் கூப்பிட்டா எனக்கு என் ரப்ப பதில் சொல்லுவானே. இப்ப எப்படிப்பட்ட இறைவன் என்னுடைய இறைவன். சுப்ஹானல்லாஹ். அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர் நினைக்கும் போது தன்னால அவருக்கு அல்லாஹ் மீதான சார்பு தன்மை முழுமையாக வந்துருமா சகோதரிகள். தவக்குல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீலா இருக்கட்டும், இன்ன மைய ரப்பி சயஹ்தினியா இருக்கட்டும், லா தஹசன் இன்னல்லாஹ மஅனாவா இருக்கட்டும், இல்ல ஆம், இன்னமா அஷ்கு பஸ்ஸி வஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கவலைகளையும் சஞ்சலங்களையும் நான் என் ரப்பு கிட்டயே ஒப்படைக்கிறேன் அப்படின்ற யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனையா இருக்கட்டும். எந்த பிரார்த்தனைக்குள்ளேயும் அழகா ஒளிஞ்சிருந்த ஒரே ஒரு சாராம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு என் இறைவன் இருக்கான் போதும். ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். பொறுப்பேத்துக்குருவான். என் வாழ்க்கைக்கான பொறுப்பை அவன் ஏத்துக்குருவான். நான் பெருசா அலட்டிக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்ற அழகான நம்பிக்கை வந்துரும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது ஹுஸ்னு பிதன் அல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வை பற்றி நல்லதை மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு உள்ளம் அவருக்கு வந்துரும். யார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்ல, என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ நான் அப்படிதான் இருக்கேன். சோ இதுல ஒரு கஷ்டம் வரும்போது இந்த கஷ்டம் இது எனக்கான சோதனை. இந்த சோதனை என் ரப்ப என்ன நேசிக்கிறனால குடுத்தது. இந்த சோதனை மூலமா என்னுடைய இறைவன் என்னுடைய அந்தஸ்தை உயர்த்துறதுக்காக எனக்கு குடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம் அப்படின்னா, அந்த சோதனை அல்லாஹ்வுடைய நேசத்திற்கான அடையாளமாவும், நம்மளுடைய அந்தஸ்தை உயர்த்துறதுக்கான சோதனையாவும் தான் இருக்கும். ஆனா, அதே நேரம் ஒரு கஷ்டம் வரும்போது, என் ரப்பு என் மேல கோவமா இருக்கான். நான் செஞ்ச எந்த பாவத்துக்கு என்னை இப்படி தண்டிச்சிருக்கான்னு தெரியல. இல்ல அப்படின்னு சொன்னா, இந்த மனுஷங்கள்லாம் சேர்ந்து எனக்கு இப்படி சதி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, எதெதெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ, கடினமான நேரங்கள்லயோ, இல்ல நல்ல நேரங்கள்லயோ எதெதெல்லாம் நினைக்கிறோமோ, அதே மாதிரி தான் இருக்கும். அப்ப அந்த சோதனை எப்படி மாறிரும் அப்படின்னு சொன்னா, இறைவனுடைய புறத்துல இருந்து நம்ம மேல கோவத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா மாறிடும் சகோதரிகளே. ஏன் அப்படின்னா, கேட்டு போனா கோவப்படுற மனிதர்களுக்கு மத்தியில, கேட்காம இருந்தா கோவப்படக்கூடியவன் நம்மளுடைய இறைவன்.
இவ்வளவு நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அழகா எடுத்து சொல்லும்போது, ரப்பே என் மேல கோவப்பட்டுருக்கான். அல்லாஹ்வோட கோவத்தினால தான் எனக்கு இந்த தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அப்படின்னா, எப்படிப்பட்ட கருணையாளனுடைய தன்மையே மாத்தி அவன ஒரு கொடூரமானவனா நினைக்கிறோமே, நமக்கு எப்படி இறைவன் காட்சியளிப்பான் சகோதரிகளே! அப்ப தவக்குல இருக்கக்கூடிய இதயத்துடைய அடுத்த படிநிலை என்ன அப்படின்னா, ஹுஸ்னு பிதன்னுல்லாஹ் அல்லாஹ்வ பத்தி நல்லது மட்டும் தான் நினைக்கும். அதனால தான் அப்படிப்பட்ட வாய்கள்ல என்ன நடந்தாலும், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் கஸால பாக்குறோம்ல. என்ன நடந்தாலும் எங்க எங்க பார்த்தாலும் வீடு உடைஞ்சு கிடக்கு. சுக்குநூறா ஒரு செங்கல் கூட அடையாளம் தெரியாம செதஞ்சு போய் கிடக்கு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணுக்கு முன்னாடி பிள்ளையும், கணவரும் மரணிச்சு போய் கிடக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். எப்படி எப்படி வருது அந்த வாயில? தவக்குல் அல்லாஹ்வ மட்டுமே அவங்க முழுசா சார்ந்திருக்கிறனால, இப்ப கண்ணுக்கு முன்னாடி வலி இருந்தாலும், இந்த வலிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஞானம் என்னுடைய இறைவன் புறத்துல இருக்கு. அவன் நிச்சயமா எனக்கு நன்மைய மட்டும் தான் நாடுவான் அப்படின்ற நம்பிக்கை யாருக்கெல்லாம் இருக்கோ, அந்த அடியார்களுக்கு நிச்சயமாக இறைவனின் முகத்தை பார்ப்பதற்கான பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். சகோதரர்களே, இதோட சேர்த்து இந்த தவக்குலோட சேர்த்து, இறை நம்பிக்கையோட சேர்த்து, நம்ம எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சாகுற வரைக்கும் வாழ்க்கையில கைவிட்டுறவே கூடாது. அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு 5 நிமிஷமாவது, ரொம்ப நேரம்லாம் வேணாம். 1/2 மணி நேரம், 1 மணி நேரம்லாம் தேவையில்ல. ஒரே ஒரு 5 நிமிஷமாவது அல்லாஹ் கூட தனிமையில இருக்கக்கூடிய ஒரு சூழல நம்ம ஏற்படுத்திக்கணும் சகோதரிகளே. யாருக்குமே ஒரு 5 மினிட்ஸ் கூட டைம் கிடைக்காம எந்த நாளும் இருக்காது. அதனால ஒண்ணு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமோ, இல்ல எல்லாரும் தூங்குற அந்த தஹஜ்ஜத்துடைய நேரமோ, இல்ல ஏதோ ஒரு நேரம், இல்ல நைட் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம், ஏதோ ஒரு நேரத்துல ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அல்லாஹ்வோட தனிமையில செலவழிச்சு பாருங்களேன். அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் அல்லாஹ் கிட்ட மனசுல சொல்லி பாருங்களேன். ரப்பே இன்னைக்கு நான் இப்படி நினைச்சேன்டா அல்லாஹ். ஆனா அது நடக்க முடியலடா அல்லாஹ். யா அல்லாஹ் நான் இது நல்லதா தான் நினைச்சேன். ஆனா அது இப்படி கெட்டதா ஆயிடுச்சுடா அல்லாஹ். யா அல்லாஹ் இன்னைக்கு நான் சொதப்பிட்டேன்டா ரப்பே. இப்படி செய்யணும்னு நினைச்சேன். அது பார்த்தா கடைசியில இப்படி முடிஞ்சு போயிடுச்சுடா அல்லாஹ். இன்னைக்கு நான் அளவுக்கு அதிகமா கோவப்பட்டு என் பிள்ளைய அடிச்சுட்டேன்டா அல்லாஹ். நான் அப்படி நினைக்கவே இல்லடா அல்லாஹ். மன்னிச்சிடுடா அல்லாஹ். இதுக்காண்டி என்னை குற்றம் பிடிச்சிடாத. அப்படின்ற மாதிரி நடந்த எல்லாத்தையும் அப்படியே கொட்டி தீர்க்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் அல்லாஹ் கூட தனிமையில செலவு செஞ்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சகோதரிகளா, அது எப்படிப்பட்ட பேரானந்தம் அப்படின்னா, அத அனுபவிச்ச உள்ளங்களுக்கு மட்டும் தான் அதோடைய ஆனந்தம் தெரியும். ஏன் அப்படின்னா, ஒரே ஒரு ஒ பிஸியா இருக்கு யாருக்காவது நம்ம கால் பண்ணா என்ன கேட்போம்? ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்றாங்க. "பிஸியா இருக்கீங்களா? ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் பேசலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு உயர்ந்த அந்தஸ்துல இருக்கவங்கள்ட்ட அப்படித்தானே கேட்போம். "எனக்கு அப்பாயின்ட்மென்ட் கிடைக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த மனிதர்கள்லாம் புறக்கணிச்சுட்டு போயிருவாங்க. "சீக்கிரம் சொல்லுங்க. 2 நிமிஷம் ஆயிருச்சு. இன்னுமா சொல்லல?" அப்படின்லாம் நம்மள அவமானப்படுத்திருவாங்க. ஆனா நம்மளுடைய இறைவன் எப்படிப்பட்டவனா இருக்கான் அப்படின்னா, அவன் அஸ்ஸமீயா இருக்கான். எப்ப பார்த்தாலும் நம்ம என்ன பேசினாலும் அத ஹியர் பண்றவனா இல்ல. சும்மா காதால கேட்டுட்டு ஓடிறவனா இல்ல. மனசார ஆத்மார்த்தமா உள்ள வாங்கக்கூடிய லிசனிங் எபிலிட்டி உடைய ஒரு இறைவனா இருக்கான். அஸ்ஸமீ நம்மளுடைய இறைவன். அப்ப இப்படி இறைவனோட ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது, ஒரு 5 நிமிஷமாவது தனிமையில் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய மனிதன நாளைக்கு தனிமையில சந்திக்கிறதுக்கு இறைவனும் விரும்புவான சகோதரிகளா சுப்ஹானல்லாஹ். இப்படி தனிமையில சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சப்பலாம் நபிமார்கள் அத அழகா பயன்படுத்துனாங்க. யார் யாருக்கெல்லாம் தனிமையில இறைவன்ட்ட நெருங்கக்கூடிய ஒரு நெருக்கடியான சூழல் வந்துச்சோ, அந்த நெருக்கடிக்கு அப்புறம் தான் அந்த நபிமார்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் பல அற்புதங்கள நிகழ்த்தி காட்டக்கூடியவனா இருந்திருக்கான் சகோதரிகளே. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துக்குள்ள இருந்த அந்த தனிமையான நேரத்துல தன்னுடைய இறைவன அழைச்சனால தான், அவங்க எகிப்துக்கு அமைச்சராகக்கூடிய ஒரு வரலாற்று சம்பவத்த இறைவன் நிகழ்த்த வச்சான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளோ காலகட்டமா எல்லாரும் தன்னை விட்டுட்டு போய் நோயில கடந்த நேரத்துல இறைவன கூப்பிட்டதுடைய அடிப்படையில தான் அந்த மொத்த நோய்க்கான நிவாரணத்தை ஏற்படுத்தி இழந்த எல்லாத்தையுமே மீட்டுக் குடுத்த அதிசயம் நடந்துச்சு. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுடைய சம்பவத்துல தனக்கு நெருக்கமானவங்கள எல்லாம் இழந்துட்டு போய் தாயிஃப்ல கல்லால அடி அடி வாங்கி ரத்தம் சொட்டு நின்ற அந்த தனிமையான நேரத்துல, "ரப்பே இது உன்னுடைய கோபம் இல்லல்ல அப்படின்றத மட்டும் நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னா, எனக்கு வேற எதுவுமே தேவையில்லடா அல்லாஹ்" அப்படின்னு அந்த தனிமையான நேரத்துக்கு அப்புறம் தான் மெஹராஜ் அப்படின்ற அந்த உன்னதமான ஒரு அழகான ஒரு புனித பயணத்தை இறைவன் ஏற்படுத்தி கொடுத்து, ஆறுதலை ஏற்படுத்தி வெற்றிக்கான ஒரு ஒரு நற்செய்திய முன்னறிவிப்பு செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்துச்சு. சோ இதுல இப்படியே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையா சொல்லணும்னா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயித்துல இருந்த தனிமை. மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்துல இருந்து மதியனுக்கு போன அந்த நேரத்துடைய தனிமை. இப்படி தனிமையுடைய காலங்கள்ல யார் தன்னுடைய இறைவனோட மனசார நேரம் செலவு செய்யறாங்களோ,
அவங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு அழகான அற்புதம் காத்துட்டு இருக்கு. இதுக்கு நீங்களும் நானும் விதிவிலக்கல்ல. இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய பாக்கியம் இருக்கு அப்படின்றதுல எந்த சந்தேகமுமே இல்ல சகோதரி. 4வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தஃபக்குர். தஃபக்குர் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறுவது. நினைவு கூறுவது அப்படின்னா, அவனுடைய அருட்கொடைகளை உட்கார்ந்து நெனச்சு பார்க்கிறது. அருட்கொடைகள உட்கார்ந்து நெனச்சு பார்க்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஹில் ஸ்டேஷன் தான் போணுமா? இல்ல வந்து ஏதாவது ரொம்ப பனி பிரதேசங்களுக்கு தான் போய் பாத்தியா? இது எவ்வளவு அழகா இருக்கு. இந்த பூ பாத்தியா? இந்த மரம் பாத்தியா? இந்த மிருகங்கள் பாத்தியா? அப்படின்னா தேவையில்ல. உட்கார்ந்த இடத்திலேயே ஒவ்வொரு நிமிஷமும் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள நெனச்சு ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. இதுக்கு ஒரு அழகான உதாரணம் இருக்கு சகோதரிகளே. யார் அப்படின்னு சொன்னா, அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹுமா. இவங்க வந்து உமர் ரதியல்லாஹுடைய மகன். இவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, ஒரு நாள் ரொம்ப கடுமையான வெயிலா இருந்துச்சாம். அந்த வெயில்ல வந்து கொஞ்சோண்டு தண்ணி குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தண்ணி எடுத்தா தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சாம் சகோதரிகளே. அப்ப அந்த கடுமையான வெயில் காலத்துல தண்ணி குடிச்ச உடனே அவங்களுக்கு வந்து அது அவ்ளோ குளுமையா அவங்களுடைய தொண்டையில இறங்குற அந்த நேரத்துல, தொண்டை அப்படியே அடைச்சு, அவங்களுக்கு அப்படி அழுக வந்து கதறி அழக்கூடியவங்களா இருந்தாங்களாம். ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கும்போது, அவங்க வந்து சூரத்துல் அராஃப் உடைய 50வது வசனத்த வந்து ஓதி காமிச்சாங்களாம். அந்த அந்த வசனம் அவங்களுக்கு ஞாபகம் வந்தனால, அவங்களுக்கு அப்படி அழுக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. அந்த வசனம் என்ன அப்படின்னு சொன்னா, நரகவாசிகள் நாளைக்கு நரகத்துல இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் வந்து சொர்க்கவாசிகள கூப்பிட்டு சொல்லுவாங்களாம். "எங்களுக்கு கொஞ்சோண்டு தண்ணி குடுங்களேன். அல்லாஹ் கிட்ட சொல்லி, உங்களுக்கு அல்லாஹ் குடுத்திருக்கக்கூடிய இந்த சாப்பாட்டுல கொஞ்சோண்டு சாப்பாடையாவது எங்களுக்கு குடுங்களேன். கொஞ்சோண்டு தண்ணியவாவது எங்க மேல ஊத்துங்களேன்" அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். அதுக்கு வந்து சொர்க்கவாசிகள் சொல்லிருவாங்களாம், "இல்ல, இல்ல. நிச்சயமா அல்லாஹ் வந்து இன்றைய தினம் வந்து இந்த சாப்பாடையும், தண்ணியையும் உங்க மேல தடை செஞ்சுட்டான். உங்களுக்கு ஹராமாக்கிட்டான். எங்களால குடுக்க முடியாது" அப்படின்னு சொல்லிருவாங்க. இப்படிப்பட்ட மனிதர்கள அடுத்த வசனத்திலே அல்லாஹ் பயங்கரமா கடுமையா வந்து சாடுறான் சகோதரிகளா. அப்ப அல்லாஹ் சொல்றான், "ஏன் ஏன் வந்து அல்லாஹ் இந்த நாள்ல இரக்கமுடையவன், தண்ணியும், சாப்பாடையும் ஒருத்தனுக்கு தடை செஞ்சு தண்டிச்சுக்கிட்டே இருக்கான்." அப்படின்னா ஏன் அப்படின்னா, அல்லாஹ் சொல்றான், அவங்க அவங்களுடைய மார்க்கத்த வீணாவும், விளையாட்டாவும் எடுத்துக்கிட்டாங்க. இந்த பூமியில வாழும்போது. இன்னும் வந்து அவங்கள இந்த உலக வாழ்க்கை மயக்கிருச்சு. அதனால அவங்க ஒரு நாள் என்னைய கண்டிப்பா சந்திப்பேன் அப்படின்றத மறந்துட்டு, நம்மளுடைய வசனங்களையும் புறக்கணிச்சுட்டாங்கல்ல. அதனால இன்றைய தினம், இன்னைக்கு நான் அவங்கள மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். இந்த வசனம் ஞாபகம் வந்த உடனே அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமாக்கு தண்ணி குடிக்கிறது கூட நின்னு போய், அவங்களுக்கு கண்ணீர் விட்டு கதறக்கூடியவங்களா இருந்தாங்க. எத்தன நாள், எவ்வளவு வெயில்ல வந்து நம்மளும் வந்து எவ்வளவு குளிர்ந்த தண்ணியும், இல்ல நல்ல டேஸ்டான ஜூஸ் எல்லாம் வந்து பருகியிருக்கோம். என்னைக்காவது நமக்கு இந்த வசனம் ஞாபகம் வந்து அழுக வந்திருக்கா? இல்ல எத்தன நாள் கடுமையான பசியில இருக்கும்போது, வயிறார நமக்கு புடிச்ச சாப்பாட சாப்ட்டுருக்கோம். அப்ப என்னைக்காவது நமக்கு இந்த வசனம் ஞாபகம் வந்திருக்கா? அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை சிந்தித்து பார்த்து அதிலிருந்து படிப்பினை பெற்று வாழக்கூடிய மனிதர்களுக்கு கண்டிப்பாக அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். ஏன் அப்டின்னா, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள நெனச்சு பார்க்கும்போதே மனசுல என்ன வந்துருமா? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்கான நாவு வந்துருமா சகோதரிகளா? அல்ஹம்துலில்லாஹ். என் ரப் எனக்கு எவ்வளோ குடுத்துருக்கான்? எனக்கு என்ன குறை வச்சிருக்கான்? என்னை இன்னும் உயிரோட வச்சிருக்கான். என்னை இன்னும் இஸ்லாத்துல நிலைக்க வச்சிருக்கான். கையேந்தி அவன்கிட்ட இன்னும் துவா செய்ற இடத்துல தானே என்ன வச்சிருக்கான். யார்ட்டயும் கையேந்துற இடத்துல இல்லாம, யாருக்காவது உதவி செய்யற இடத்துல என் கைய மேலோங்கி தானே வச்சிருக்கான். என் ரப் அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு மேல ஒரு அடிமைக்கு என்ன வேணும்? அப்படின்ற அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியம் வந்து தன்னால வந்துருமா? யாருக்கு அப்டின்னா, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை எண்ணிப் பார்த்து தஃபக்குர் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு. அப்படிப்பட்டவங்களையும் அல்லாஹ் நிச்சயம் சந்திப்பான் அப்படின்ற உறுதி அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. 5வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்டென்ஷன். நிய்யா. சகோதரர்களா, எந்த மனிதனுக்கு தன்னுடைய நிய்யத் அழகானதாக இருக்கோ, எந்த காரியம் செஞ்சாலும் அந்த நிய்யத் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா, "இத நான் அல்லாஹ்வுக்காக செய்றேனா, இல்ல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக செய்றேனா? ரப்புக்காக செய்றேனா, மனுஷனுக்காக செய்றேனா?" அப்படின்ற சிந்தனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே, நம்ம என்ன சாதாரண ஒரு விஷயம் செஞ்சா கூட அது அழகான விஷயமா மாறிடும் சகோதரிகளா. ஒண்ணுமே இல்ல. நம்மளுடைய தாய், தந்தைக்காக வந்து இப்ப நம்ம வந்து உணவு சமைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இத நான் வந்து என்னுடைய அப்பா, அம்மாவும் என்னை பாராட்டணும் அப்படின்றதுக்காக செய்றது இல்லாம, இல்ல பாத்தீங்களா தாய் தந்தை எப்படி பாத்துக்கிறது இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வேற யாராவது என்னை பாராட்டணும் அப்படின்றதுக்காக இல்லாம, இல்ல சப்போஸ் என்னுடைய தாய் தந்தை கிட்ட நெறைய சொத்து இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்கள நல்லா விழுந்து விழுந்து கவனிச்சா, எனக்கு ஏதாவது எழுதி குடுப்பாங்க அப்படின்ற மாதிரி உலக ஆதாயங்கள் எதுவுமே இல்லாம
ரப்பே பிர்ருல் வாலிதைன். பெற்றோருக்கு உபகாரம் செய்யறது வந்து உனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம்டா ரப்பே. இத நான் உனக்காக செய்றேன். அப்படின்ற அந்த நிய்யாவ அதுல அல்லாஹ்வுக்காக அப்படின்னு வைக்கும்போது, அந்த பிர்ருல் வாலிதைன் நம்மள எங்க கூட்டிட்டு போகும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய மண்ணறையிலேயே நம்மள பாதுகாத்துரும். அத தாண்டி மறுமையில கண்டிப்பா அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு அடியார்ல நம்மளும் கண்டிப்பா இருப்போம் சகோதரிகளே. அப்ப நிய்யாவ சரி செஞ்சுக்கிறது மூலமா ஒரு இறை நம்பிக்கையாளர் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய இறைவனை சந்திப்பதற்கான பாக்கியத்தை பலப்படுத்திக் கொள்ளலாம். இப்படி நீயத்த சரி செய்யாததுனாலதான் ஒரு மனுஷன் அழிஞ்சு போனா, அழிஞ்சு போனது மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்கே ஒரு படிப்பினையா இன்னும் அவனுடைய உடல் வந்து காத்துட்டே இருக்கு சகோதரிகளே. அதுதான் ஃபிரௌன். அவனோட நியத் என்ன? அவனுக்கு ஒரு நியத்துமே இல்ல. இந்த உலகம், உலகம், உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நியத் வந்து ரப்புக்கு அவனுக்கு தெரியும். அவனுக்கு எந்த பவருமே இல்லன்னு தெரியும். என்னைய வணங்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றதெல்லாம் பொய்ன்னு அவனுக்கே தெரியும். ஆனாலும் வந்து என்ன வணங்கு வணங்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்ததெல்லாம் வந்து, அல்லாஹ் அப்படின்னு பெரிய ஆற்றல் இருக்கு அப்படின்ற நாலேட்ஜ் எல்லாம் இருந்தா கூட, அவனுக்கு என்ன தேவை? நிஜமாவே அவனுடைய வாழ்க்கையுடைய அர்த்தம் என்ன? எத நோக்கி அவன் போயிட்டு இருக்கான் அப்படின்ற அந்த பிக் பிக்சரே அவனுக்கு இல்லவே இல்ல சகோதரிகளே. அப்ப அவனுடைய நீயா வந்து இந்த உலகத்தோடயே முடிஞ்சிருச்சு. இந்த உலக ஆதாயங்கள்லயும், இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய ஆதிக்கத்திலயுமே முடிஞ்சு போனனாலதான், அவனுடைய வாழ்க்கையும் அழிஞ்சு போச்சு. இன்னும் வந்து அதே மாதிரி நிய்யத் சரியில்லாத எல்லா மனிதர்களுக்காகவும், அவன் இன்னும் ஒரு அடையாளமா வந்து நிர்ணயிக்கப்பட்டு, எல்லாருக்கும் வந்து ஒரு அடையாளமா இருக்கிறான். அப்ப நீயா எங்கெல்லாம் சரியானதாக இருக்கோ அந்த இடங்களிலெல்லாம் கண்டிப்பாக அல்லாஹ்வின் அருள் நிரம்பி இருப்பதோடு, அப்படிப்பட்ட அருள் நிரம்பி இருக்கக்கூடிய மனிதர்களை சந்திப்பதற்கு விரும்பக்கூடியவனாக இறைவன் இருக்கின்றான் அப்படின்றத நம்ம வந்து சிந்திக்கக்கூடியவங்களா இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். சரி, 6வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கடைசி விஷயத்துக்கு வந்துட்டோம். இந்த 6வது விஷயம் தான் இபாதா. ஒரு அடிமை உபூதியத்துடைய வெளிப்பாடா அந்த அடிமை வந்து தன்னுடைய இறைவனை வணங்கி வழிபடுவதற்கான எல்லா சமிக்கினைகளும் இபாதா தான். அது தொழுகையா இருக்கட்டும், திக்ரா இருக்கட்டும், சதக்காவா இருக்கட்டும், தாய் தகப்பனுக்கு செய்யக்கூடிய உபகாரங்களா இருக்கட்டும், குர்ஆன் ஓதுவதா இருக்கட்டும், ஹஜ், உம்ரா இப்படி எல்லாமே வந்து இபாதா தான் சகோதரிகளா. எது வரைக்கும் இதெல்லாம் இபாதா அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுக்காக சரியான நியத்தோட இந்த இபாதாக்கள்லாம் செய்யும் போது, இந்த இபாதாக்கள் நாளைக்கு நம்மளுடைய மண்ணறைகள்ல இருந்தே நமக்கான வேதனைகள பாதுகாக்கக்கூடிய கேடயங்களா மாறி நிக்கும். சுப்ஹானல்லாஹ். அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நெடிய ஹதீஸ் இது. ரொம்ப பெரிய ஹதீஸ். இத நான் வந்து ஷார்ட்டா சொல்லிர்றேன். நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜுடைய பயணம் போகும்போது, அங்க வந்து நரகவாசிகளும் சரி, மன்னரைவாசிகளும் என்னென்ன தண்டனைகள்லாம் அனுபவிச்சாங்க அப்படின்றத வந்து சொன்ன ஒரு ஹதீஸ் பார்த்தோம். இப்ப இன்னைக்கு வந்து யார் யாருக்கெல்லாம் அவங்க செஞ்ச அமல்கள் வந்து கேடயமாக மாறி நிக்குது அப்படின்றத வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. இத வந்து இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து இந்த நரேஷன வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நாளைக்கு மன்றையில வந்து ஒரு மனிதனுக்கு பயங்கரமா தாகம் எடுக்குமா சகோதரிகளே. அந்த மனிதன் எங்கிட்டு திரும்பினாலும் வந்து தண்ணியே இருக்காது. அப்படி தாகிச்சு போய் நிக்கக்கூடிய அந்த நேரத்துல, ஒரு மனித உருவத்துல ஒருத்தர் வருவார். அது யார் அப்படின்னு சொன்னா, அந்த மனிதன் நோற்ற நோன்பு. அப்ப தாகத்துல நாளைக்கு நம்ம மண்ணறையில வந்து தவிச்சிட்டு இருக்கும்போது, நம்ம நம்ம இந்த பூமியில அல்லாவுக்காக தாகித்து நோற்றோம்ல அந்த நோன்பு, நாளைக்கு நமக்கு மறுமையில வந்து நீர் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான கேடயமா மாறி நிக்குமா சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி இன்னொரு மனிதர் இருப்பாராம். அந்த மனிதர் வந்து ரொம்ப இருட்டான ஒரு இடத்துல வந்து மாட்டிட்டு இருக்க மாதிரி இருப்பாராம். அப்ப அந்த இருட்டான இடத்துல மாட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு ஒளி தரக்கூடிய விஷயமா எது வந்து நிக்கும் அப்படின்னா, அவர் அல்லாவுக்காக அ தன்னை பரிசுத்தப்படுத்திப்பதற்காக குளிச்ச அந்த ஜனாபத் குளிப்பு இருக்குல்ல, அந்த குளிப்பு அந்த பரிசுத்த தன்மை வந்து அந்த மனிதனுக்கு வந்து ஒளியா மாறி அவர வந்து கைப்பிடிச்சு கூட்டிட்டு போய் அந்த நல்லடியார்களோட கூட்டத்துல வந்து உட்கார வைக்கக்கூடிய விஷயமா மாறும். இதே மாதிரி இன்னொரு மனுஷனும் வந்து ஒளிக்காக இருள்ல தடவிட்டு இருக்கும்போது, அந்த மனிதன் செஞ்ச ஹஜ்ஜும், உம்ராவும் அவரை கைப்பிடித்து வழிநடத்தி கூட்டிட்டு போகக்கூடிய விஷயமா மாறும். அத இப்படியே ஒவ்வொரு விஷயமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டே இருக்காங்க. இன்னும் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து அவனுக்கான நெருப்புல இருந்து பாதுகாக்கக்கூடிய விஷயமா, அவன் செஞ்ச ஒரு சதக்கா, அந்த நெருப்புல இருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயமா வந்து நின்னுச்சு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆ சரி. இப்ப இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இன்னொரு மனிதன் இருந்தானா, அந்த மனிதன் வந்து இன்னும் சில நம்பிக்கையாளர்கள்ட்டலாம் போய் பேச போகும்போது, அவங்க யாருமே அவனோட பேச்சுக்கு பதில் சொல்லாம, அவங்க பாட்டுக்கு அமைதியா இருந்தாங்களாம். அப்ப அந்த நேரத்துல பார்த்தா,
சிலத்துல் ரஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவன் பேணி பாதுகாத்த குடும்ப உறவுகள் என்ன செய்யுமா, அந்த மனிதனை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போய் அந்த நம்பிக்கையாளர்கள்ட்ட அறிமுகப்படுத்துமா. இந்த மனிதர் பூமியில வாழும் போது உறவுகளை பேணி வாழ்ந்தாரு, அதனால இவரை இன்னைக்கு நீங்க சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. சுபஹானல்லாஹ். சோ இதெல்லாம் இப்ப நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நேத்து எதெல்லாம் செய்யாததுனால கடுமையான தண்டனைக்கு ஆளாவோம் அப்படின்ற விஷயங்களுக்கு அப்படியே நேர்மாறா, இன்னைக்கு என்னென்னலாம் செய்யறனால அந்த கடுமையான விஷயங்கள் நம்மள நெருங்கி வந்தா கூட நம்மள பாதுகாக்கிறதுக்கான கேடயமா இது மாறிடும், இந்த அமல்கள் மாறிடும் அப்படின்றது ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளருக்கும் எவ்வளவு ஒரு அழகான சுப செய்தி சகோதரிகள். கடைசியா இந்த இந்த ஒரு விஷயம் வந்து அஹ் அவ்வளவு நெகிழ்வூட்டக்கூடியதா இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குழந்தைகளா இருக்கும்போது மரணிச்சிருவாங்கல்ல, அப்படிப்பட்ட குழந்தைகள பார்த்து நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து மறுமையில சொல்லுவானா, "உதுகுலுல் ஜன்னா" சுவனத்துக்குள்ள நீ நுழைங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்ப அந்த குழந்தைகள் என்ன சொல்லுவாங்களாம், "நாங்க போமாட்டோம். நாங்க போமாட்டோம் யா அல்லாஹ்" அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்ப அல்லாஹ் கேட்பானா, "ஏன் இந்த பிள்ளைங்க வந்து சொர்க்கத்துக்குள்ள போகுறதுக்கு வந்து மறுத்துட்டு இருக்காங்க?" அப்படின்னு கேட்கும்போது அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்களாம், எங்களுடைய இறைவனே, எங்களுடைய தாயும், தந்தையும் எங்க கூட வர்ற வரைக்கும் அவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு தான் நாங்க சொர்க்கத்துக்குள்ள போவோம். இல்லன்னா அவங்க இல்லாம நாங்க சொர்க்கத்துக்குள்ள போமாட்டோம்ன்னு சொல்லிருவாங்களாம். சுப்ஹானல்லாஹ். நபி சொல்றாங்க, இந்த குழந்தைகள் வந்து தங்களுடைய தொப்புள் கொடிய வச்சாவது எப்படியாவது இழுத்துட்டு தன்னுடைய தாயும், தந்தையும் கைப்பிடிச்சு இழுத்துட்டு சொர்க்கத்துக்குள்ள போறக்கூடிய ஒரு பாக்கியத்த வந்து அல்லாஹ் வந்து அந்த தாய்க்கும், தந்தைக்கும் குடுத்திருப்பான். இது வந்து குழந்தை உயிரோட பிறந்து மரணிச்ச குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, கருவிலேயே கலஞ்ச அந்த மிஸ்கேரேஜான குழந்தை மிஸ்கேரேஜா இருந்தா கூட, அந்த குழந்தைகளுக்கு கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாக்கியத்த குடுப்பானா சகோதரிகளே. அது எவ்வளவு அழகான பரிந்துரை, எவ்வளவு அழகான ஷஃபா. இது குழந்தைய மரணிச்சுட்டு கதறி அழுது ஒப்பாரி வச்சவங்களுக்கு இல்ல. அந்த நேரத்துல இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்ஹம்துலில்லாஹ். இது ரப்புடைய புறத்துல இருந்து வந்த அருள். இத இறைவனே எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, யார் பொறுமை காக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாங்களோ, அவங்களுக்கு நாளைக்கு அவங்க எத இங்க இழந்தாங்களோ, அந்த குழந்தையே எ என்ன செஞ்சாலும் ஈடே செய்ய முடியாத அந்த சொர்க்கத்துக்கு இழக்காம கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு அழகமான பொக்கிஷமா வந்து மாறிரும் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளா, அப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்மை இறைவனின் சந்திப்பை உறுதிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னென்னவா இருந்துச்சு அப்படின்றத ரொம்ப அழகா பார்த்துருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த இந்த 6 விஷயங்கள ஒரு இறைநம்பிக்கையாளர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தும் போது, வேற எந்த கேரண்டியுமே அவருக்கு தேவையில்ல. தன்னோட இறைவனுடைய கருணையால இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருமே அல்லாஹ்வ ஒரு நாளைக்கு பார்ப்போம் அப்படின்ற நம்பிக்கையோட விதைய இறைவன் இந்த ரமதானுடைய இரவுல நம்ம எல்லாருடைய மனசுலயும் விதைச்சிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். சரி. அப்ப இது மாதிரி அ நியாய தீர்ப்பு நாள்லயும் சரி, மன்னரையிலயும் சரி, நம்மள பாதுகாக்கக்கூடிய நெறைய விஷயங்கள் வந்துருச்சு. இனி அதுக்கப்புறம் வந்து விசாரணை எழுப்பப்படுதல். சூர் ஊதி அல்லாஹ் நம்மள வந்து மண்ணறையில இருந்து எழுப்புவான். எழுப்பி அங்க மஹ்ஷரோட மைதானத்துல நம்மள ஒன்று திரட்டி நிறுத்தி வச்சிருப்பான். அங்க சில மனிதர்கள வந்து அல்லாஹ் வந்து அர்ஷுடைய நிழல குடுத்து அந்த 7 கேட்டகரி ஆட்கள வந்து வெயிலே படாத தன்னுடைய நிழல்ல வந்து அந்த பாக்கியத்த குடுப்பான். இன்னும் சில மனிதர்களுக்கு வந்து இந்த மஹ்ஷர் மைதானத்துடைய வெப்பம், வேதனை எல்லாம் இருக்கும். அதையும் தாண்டி அங்க ஒரே ஒரு நாள் 50,000 வருஷத்துக்கு சமமானதா இருக்கும். இந்த எல்லா வேதனையும் தாண்டி என்னோட டர்ன் எப்ப வரும்? என்னோட டர்ன் எப்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் வந்து கூப்பிட்டுருவானா, என்னைய விசாரிக்காமயே விட்டுற மாட்டானா, இல்ல என்னை கூப்பிட்டுருவானா, விசாரிச்சுருவானான்னு சொல்லி பயந்து நடுங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்துச்சுன்னு சொன்னா, பிலால் ரதியல்லாஹுக்கும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹுடைய விசாரணைக்குமே கேப் வந்து 500 வருஷம் கேப் இருக்குமா சகோதரர்களா. ஏன் அப்படின்னா பிலால் ரலியல்லாஹு ஏழையா இருந்தனால அவங்களுடைய விசாரணை இலகுவாகி அவங்க முன்னாடியே சுவனம் போயிருவாங்களாம். ஆனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரொம்ப பெரிய செல்வந்தரா இருந்து நெறைய தான தர்மங்கள் தான் செஞ்சாங்க. ஆனா செல்வந்தரா இருந்தனால அவங்க சம்பாரிச்ச ஒவ்வொரு பொருளாதாரத்துக்குமான விசாரணை முடிஞ்சு, அவங்க அத எப்படி செலவு செஞ்சாங்க அப்படின்ற கணக்குக்குமான விசாரணை முடிஞ்சு, பிலால் ரலியல்லாஹுக்கு அடுத்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவங்க சுவனம் நுழையிறதுக்கு வந்து 500 வருஷ காலம் ஆகும். அப்ப நம்ம கதை, நம்ம என்னென்னமோ செஞ்சு வச்சிருக்கோமே! அவங்க கிட்டலாம் நம்ம இன்னும் நெருங்கவே இல்லையே! அப்ப நம்மளுடைய நிலை எத்தனை 1000 வருஷம் நிப்போம். மாணவர்களா, இதோடு சேர்ந்து நமக்காக பரிந்துரை செய்வதற்காக நம்ம நோற்ற நோன்பும் நம்ம ஓதிய திருக்குர்ஆனும் நமக்காக வந்து நிற்குமா. அந்த நாளில் நம்ம வச்ச நோன்பு வந்து சொல்லுமா, என்னுடைய இறைவனே, நான் இந்த அடியானை வந்து உணவு உண்றதுலேருந்தும் அவனுடைய இச்சைகள்லேருந்தும் நான் பகல் ஃபுல்லாக வந்து பாதுகாத்தேன்.
அதனால் இவனுக்கு வந்து நீ இன்றைக்கி அருள் செய் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக நம்மளுடைய நோன்பு வந்து பரிந்துரை செய்யுமா. இதையும் தாண்டி நம்ம ஓதின அல் குர்ஆன் வந்து நமக்காக நிற்குமா. என்னுடைய இறைவனே, இரவு நேரங்களில் வந்து இவன் தூங்குறதுல இருந்து நான் வந்து பாதுகாக்கக்கூடியவனாக இருந்தேன். அதனால் இன்றைய தினம் இவனுக்காக நான் பரிந்துரை செய்கிறேன், என்னுடைய பரிந்துரையை என்னை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட முன்னாடி வந்து நிற்குமா. அப்போ அல்லாஹ் வந்து இந்த அல் குர்ஆனுடைய பரிந்துரையும் இந்த நோன்புடைய பரிந்துரையும் நமக்காக வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பான சகோதரிகளா. இப்படியே பார்க்கும்போது கடைசியாக நம்மளுடைய உயிருக்கும் மேலான நம்மளுடைய தூதர் வந்து நிற்பாங்களாம். நமக்காக அல்லாஹ் வந்து கருணை காட்டுற வரைக்கும் சஜிதாவில் போய் விழுந்து யா உம்மத்தி யா உம்மத்தி, என்னுடைய இறைவனை என்னுடைய உம்மத்தை நரக நெருப்புலேருந்து பாதுகாத்துத்தா அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக பரிந்துரை செய்யக்கூடியவங்களா நம்மளுடைய தூதர் இருப்பாங்களா சோதரிகளா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வானா, கருணையே வடிவான நம்மளுடைய இறைவன் தன்னுடைய கைகளால் நரக நெருப்பில் இருந்து ஒரு கூட்டமாக பெரிய கூட்டமான மனிதர்களை வந்து வெளியே எடுப்பானாம். அப்போ அங்கே நரகத்துக்குள்ளே எரிஞ்சு கடந்த அந்த மனிதர்களை வந்து சுவனத்துடைய வாசலில் இருக்கக்கூடிய மாவுல் ஹயா அப்படின்ற அந்த நீர்நிலையில் வந்து முக்கி எடுத்து அந்த மனிதர்களை வந்து சுவனத்திற்குரியவங்களாக ஆக்கிடுவானா. அல்ஹம்துலில்லாஹ். சகோதரர்களா, அல்லாஹ்வுடைய கருணை எப்படிப்பட்ட கருணை. சரி பரவாயில்ல, நீ என்ன செஞ்சுருந்தாலும் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ வரம்பு மீறல்களையும் விதிமீறல்களை செஞ்சால் கூட நம்மளுடைய இறைவன் நம்மீது கருணை காட்டி சரி போங்க அப்படின்னு சொல்லி அருள் புரியறனால இன்ஷா அல்லாஹ் நம்ம எப்படியாவது நம்ம எல்லாரும் சொர்க்கத்தில் போயிடுவோம் அப்படின்ற நம்பிக்கையுடைய வேர் நம்ம மனசில் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களா, இப்போ இதெல்லாம் முடிஞ்சு சுவனவாசிகள் எல்லாம் அவங்களுடைய இடத்துக்கு அவங்களுடைய செயல்களுக்கு ஏற்றாப்புல அவங்கவுங்களுக்கான தரஜாவுக்கு வந்து போய் சேர்ந்துருவாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் வந்து இறைவனை சந்திக்கக்கூடிய அந்த அற்புதமான நிகழ்வு நடைபெறும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நோன்பு நோற்கக்கூடிய ஒரு அடியாருக்கு 2 மகிழ்ச்சியான தருணம் இருக்குது. ஒன்று அவர் நோன்பு திறக்கக்கூடிய நேரம், இன்னொன்று அவர் தன்னுடைய இறைவனை சந்திக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனிதனுடைய மொத்த வாழ்க்கையிலையும் அந்த இம்மை வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் சேர்த்து எடுத்து பார்க்கும்போது ஒரு இறை நம்பிக்கையாளருக்கான உச்சக்கட்ட மகிழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னால், தன்னுடைய இறைவனை சந்திப்பதும் அவனுடைய முகத்தை பார்ப்பதும். இது ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கையில் ஆயுள் காலம் வந்து ஒரு 50 வருஷம்னு வச்சுக்கிறோமே. இப்போ ஒரு 5 வருஷ காலம், வெறும் ஒரு 5 வருஷம் நம்ம தொழுகைகளை நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு வெறும் 5 நேர தொழுகை, கடமையான தொழுகைகள் மட்டும் எடுப்போம், சுன்னத் நஃபில் எல்லாம் வேண்டாம். அப்போ கடமையான ஃபர்தான தொழுகை ஒரு நாளைக்கு 5 வக்து அப்படின்னு சொல்லி கணக்கு போனோன்னா, ஒரு 5 வருஷ காலத்தில் நம்ம தொழுகைகளோட எண்ணிக்கை 10,000 தொழுகைகள் தொழுதிருக்கோம். அப்போ 10,000 தொழுகை வெறும் 5 வருஷத்துக்கு அப்படின்னா 50 வருஷம் நம்மளுடைய வாழ்நாளில் தொழுதிருந்தோம் அப்படின்னா ரப்புக்கிட்ட வந்து 1,00,000 தடவை வந்து நம்ம வந்து தொழக்கூடியவங்களாக இருந்திருக்கோம். சுப்ஹானல்லாஹ். அப்போ 1,00,000 தடவை வந்து நம்மளோட ரப்புக்கிட்ட பேசியிருக்கோம், நம்ம ரப்பும் நம்ம பேசினதை கேட்டிருக்கான் அப்படின்னா இப்போ எவ்வளோ ஒரு நெருக்கத்தை வந்து நம்மளுடைய மனசில் வந்து உணர்ந்திருப்போம். அப்போ இப்படி 1,00,000 தடவை ஒரு மனிதர் வந்து தன்னுடைய இறைவன்கிட்ட இவ்வளோ ஆழமாக அன்பாக பேசியிருக்கான் அப்படின்னா அந்த மனிதனுடைய மனசில் வந்து எவ்வளோ பெரிய ஏக்கம் இருக்கும். நான் இவ்வளோ நெருக்கமாக இருந்த என்னுடைய இறைவனை நான் எப்போ சந்திக்க போகிறேன் அப்படின்ற அவனுடைய எல்லா மன ஏக்கத்துக்கும் பதில் தரக்கூடிய நாள் தான் இப்படிப்பட்ட நாள். அப்போ இப்படிப்பட்ட நாளை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி காமிக்கும் போது சூரத்துல் யூனூஸுடைய 26வது வசனத்தை ஓதி காமிக்கிறாங்க. அந்த வசனத்தில் சொல்கிறாங்க, லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வஸியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நன்மை புரிந்தோருக்கு உரிய கூலி என்ன அப்படின்னா அந்த நன்மையும் அதைவிட அதிகமும். அப்போ அதைவிட அதிகமும் ஜியாதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிகப்படியானது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த அடியானுக்கு தன்னுடைய இறைவனை சந்திக்கக்கூடிய பாக்கியம்தான் அந்த ஜியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, நாளைக்கு மறுமையுடைய நாளில் ஒரு இறை நம்பிக்கையாளர் தன்னுடைய இறைவனுடைய முகத்தை மேகம் மறைக்காத சூரியனையோ இல்லை மேகம் மறைக்காத முழு நிலவையோ பார்ப்பதை போல பார்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கியாமால வந்து சொல்லி காமிக்கிறான். உஜூஹு யௌம இதின் நாதிரா இலா ரப்பிஹா நாலிரா. அந்நாளில் சில முகங்கள் மகிழ்ச்சியால் ஒளியால் செழுமையாக இருக்கும்.
ஏனென்றால் அவை தன்னுடைய இறைவனை சந்தித்தவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அப்போ யாருடைய முகங்கள் வந்து இப்படி மகிழ்ச்சியால் செழுமையாக இருக்குது, ஏன் அந்த முகத்துக்கு வந்து இவ்வளோ பூரிப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த முகம் வந்து அந்த மனிதனுடைய முகம் வந்து இந்த தருணத்துக்காக என்ன சகோதரில் இத்தனை ஆண்டு காலமாக வந்து ஏங்கி காத்துட்டு இருந்திருக்கு. யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், யாரை பார்க்கணுன்னு அந்த முகம் வந்து ஏங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, யாரை இவ்வளோ காலமாக பார்க்காமையே நேசிச்சோ, யாரை இவ்வளோ காலமாக பார்க்காமையே வணங்குச்சோ அந்த முகத்தை பார்க்க போகுது. அந்த இறைவன் வந்து எப்படிப்பட்டவன் அப்படின்னா, நம்மளை நேசிக்கிறதை விட நம்மளை இன்னும் அதிகமாக நேசித்த இறைவன். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கருணையாலும் தன்னுடைய மன்னிப்பாலும் தன்னுடைய அன்பாலும் நமக்கு அளவே இல்லாத கூலிய சுவனத்தில் தரக்கூடிய ஒரு இறைவன் சுப்ஹானல்லாஹ். அன்பான சகோதரிகளா, அப்போ இப்படிப்பட்ட இறைவனை சந்திக்கக்கூடிய இந்த நாளில் முதல்ல என்ன நடக்குமா, சுவனவாசிகள்லாம் சுவனத்தோட எல்லா சுகபோகங்களையும் அனுபவிச்சாங்களா. விதவிதமான உணவு வகைகளாக இருக்கட்டும், இல்லை வந்து பெரிய பெரிய மாளிகைகளாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆறுகளாக இருக்கட்டும், இல்லை சிறந்த துணைகளாக இருக்கட்டும், இப்படி எல்லாத்தை விட பெஸ்ட்டான விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் கொடுக்குறான். அப்போ சுவனவாசிகள் எல்லாம் அந்த இன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு நாள், அது வந்து ஒரு ஜும்மாவுடைய நாளாக இருக்குமா சகோதரிகளா. அந்த ஜும்மாவுடைய நாளில் சில அழைப்பாளர்கள் வந்து கூப்பிடுவாங்களாம், யா அஹ்லுல் ஜன்னா, சுவனவாசிகளே, உங்களுடைய இறைவன் உங்களை சந்திப்பதற்காக உங்களை அழைக்கின்றான். அப்போ அருளாளனும் உயர்ந்தவனுமாகிய உங்களுடைய இறைவன் உங்களுக்காக ஒரு மகத்தான கூலியை வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த அழைப்பாளர்கள் சொல்லுவாங்களாம். உடனே இந்த சுவனவாசிகள்லாம் வந்து சமயனா வாத்தாயினா, நாங்கள் செவியேற்றோம், நாங்கள் இதுக்கு கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அல்ஹம்துலில்லாஹ். அப்படி சொன்ன உடனேயே என்ன செய்வாங்களாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவனத்தில் வந்து ஒரு பெரிய பள்ளத்தாக்கை வந்து நம்ம அந்த சந்திப்புக்காக வந்து தயார்படுத்தி வச்சுருப்பான சகோதரிகளா. அந்த பள்ளத்தாக்கில் நிறைய சின்ன சின்ன குன்றுகள் இருக்குமா. அந்த குன்றுகள் எல்லாம் வந்து மஸ்கால் ஆனதான். மஸ்க் அப்படின்னு சொன்னால் கஸ்தூரியால் ஆன குன்றுகளும் அந்த பெரிய பள்ளத்தாக்கும் இருக்குமா. அந்த பள்ளத்தாக்குக்கு சுவனவாசிகள் எல்லாம் விரைந்து ஓடி வருவாங்களாம். ஏன்னா இந்த நாளைக்காக தானே எல்லாரும் காத்துட்டு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்போ எல்லாரும் ஓடி வருவாங்களாம். எல்லாரும் ஓடி வர அந்த நேரத்தில் இறைவன் வந்து அந்த அழைப்பாளர்கள் மாணவர்களுக்கு வந்து கட்டளையிடுவானாம், மாணவர்களே, என்னுடைய அரியணையும் அந்த இடத்துல வந்து நீங்கள் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அரியணையை வச்சோன்னே மாணவர்கள் என்ன செய்வாங்களா, நிறைய பிளாட்ஃபார்ம்ஸை தயார் பண்ணுவாங்களாம் சகோதரிகளா. அந்த பிளாட்ஃபார்ம்கள் எல்லாம் வந்து ஒளியால் ஆனதாக இருக்குமா. அதில் வந்து நிறைய அரியணைகளையும் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்களாம். சில அரியணைகள் முத்துக்களால் ஆனது, சிலது வந்து தங்கத்தால், சிலது வந்து விலை மதிப்பில்லாத பொக்கிஷங்களால், வைடூரியங்களால், சில்வரால், வெள்ளியால், இப்படி ஆனதை வந்து நிறைய அரியணைகளை தயார்படுத்தி வச்சுருப்பாங்களாம். அப்போ இந்த அரியணைகளில் வந்து ஒவ்வொரு சுவனவாசியும் அவங்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி உட்காந்துருப்பாங்களாம். அப்போ இந்த சுவனத்திலே வந்து கம்மியான படித்தரம் கொண்ட மனிதர்கள் வந்து முத்துக்களால் ஆன அரியணைகள்லையும் இன்னும் கஸ்தூரியால் ஆன அரியணைகள்லையும் வந்து உட்காந்துருப்பாங்களாம். அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நம்ம தான் பெஸ்ட்டான இடத்துல இருக்கோம் அப்படின்ற மன திருப்தியோடு இருப்பாங்களாம். அங்கே யாருக்குமே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் இருக்காதான், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் இருக்காதான். நம்ம கம்மியான அமல்கள் செஞ்சனால தானே சுவனத்துடைய இந்த கம்மியான படித்தரத்தில் இருக்கோம் அப்படின்னோ, இல்லை அவங்கெல்லாம் நம்மளோட நிறைய செஞ்சுருக்காங்கல்ல, அதனால அவங்க உயர்ந்த படித்தரத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியோ மனசில் எந்த ஏற்றத்தாழ்வும் இருக்காதுங்களா சகோதரிகளா. அதே மாதிரி மிகச்சிறந்த மனிதர்களான நபிமார்களும் உயிர் தியாகிகளும் அந்த பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய கஸ்தூரிகளாலான மலைக்குன்றுகள் மேலே உட்காந்துருப்பாங்களாம். அப்போ எல்லாரும் அவங்களோட இடத்துல வந்து நல்ல செட்டிலாகி கம்ஃபர்டபுளாக ஆனதுக்கப்புறம் அந்த அழைப்பாளர்கள் திரும்பி வருவாங்களாம். திரும்பி வந்து, யா அஹ்லுல் ஜன்னா, சுவனவாசிகளே, உங்கள் இறைவனோடு உங்களுக்கு இப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, ஒரு சந்திப்பு இருக்குது. இந்த சந்திப்பில் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு ஒரு மகத்தான கூலியை கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். உடனே சுவனவாசிகள்லாம் கேட்பாங்களாம், இதுக்கு மேலே என்ன மகத்தான கூலி இருக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்களாம். ஏற்கனவே எங்களுடைய இறைவன் எங்களுடைய முகங்களை வந்து இவ்வளோ பிரகாசமாக்கியிருக்கான், எங்களுடைய நன்மை தட்டுகளை இவ்வளோ கனமாக்கியிருக்கான், எங்களை சுவனத்துக்குள்ள நிலை வச்சுருக்கான், இது எல்லாத்தையும் விட எங்களை நரக நெருப்புலேருந்து பாதுகாத்திருக்கான். இதை விட ஒரு உன்னதமான கூலி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவனவாசிகள் கேட்பாங்களா சகோதரர்கள். அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் திடீர்னு அந்த இடமே வந்து பயங்கரமாக பிரகாசமானதாக ஒளியுடையதாக மாறிடுமா. அப்போ எல்லாரும் அவங்களுடைய தலையை நிமிர்ந்து பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்களாம்.
அப்போ பார்த்தா உயர்ந்தோனும் மிக அழகான பரிசுத்தமான பண்புகளை கொண்ட இறைவனும் அந்த இடத்துக்கு வருவானாம். அந்த இடத்துக்கு வந்து அல்லாஹ் கூப்பிடுவானா, யா அஹ்லுல் ஜன்னா, சுவனவாசிகளே அப்படின்னு சொல்லிட்டு, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லுவானா. என்னுடைய அமைதி உங்கள் மீது உண்டாகட்டும். அன்பானவர்களா, மனிதர்களுக்கு தான் நம்ம சலாம் சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த சலாத்துக்கு சொந்தக்காரனான இறைவனே நமக்கு சலாம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அந்த தருணம். உடனே அந்த சுவனவாசிகள் ஒரு அழகான பதிலை வந்து சொல்லுவாங்க. யா அல்லாஹ், அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம் ஒ மின்கஸ்ஸலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல்லிக்ராம். என் இறைவனே, நீயே அமைதி மிக்கவன், உன்னிடமிருந்தே அமைதி தோன்றுகின்றது. வளமானவன் நீ, ஆற்றலும் மகிமையும் பொருந்தியவன் நீ, மிக மிக அருளாளன் நீ, கண்ணியமும் ஆற்றலும் உனக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுவனவாசிகள் வந்து சொல்லுவாங்க. அல்லாஹ் திரும்பி கூப்பிடுவானா, யா அஹ்லுல் ஜன்னா, என்னுடைய அடியார்களே, என்னை பார்க்காமையே என்னை வணங்கி எனக்கு கட்டுப்பட்ட என்னுடைய அடியார்கள் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அல்லாஹ் தன்னுடைய தோற்றத்தை அந்த சுவனவாசிகளுக்கு முன்னாடி வந்து வெளிப்படுத்துவான சகோதரிகளை. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவானா, ஹாதா யௌமுல் ஜியாதா, இன்று உங்களுக்காக நான் அதிகமாக கொடுக்க வேண்டிய நாள் இது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் சொல்லிட்டு திரும்பி அவங்களை கூப்பிடுவானா, சொர்க்கவாசிகளே அப்படின்னு கூப்பிட்டோன்னே அந்த சுவனவாசிகள் வந்து சொல்லுவாங்களாம், எங்கள் அதிபதியே, இதோ உனக்காக நாங்கள் கீழ்ப்படுகிறதுக்காக காத்துட்ருக்கோண்டா ரப்பே அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ அல்லாஹ் கேட்பானா, திருப்தி அடைஞ்சிங்களா அப்படின்னு கேட்பானா. இப்போ நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்கள்ட்ட நம்ம கேட்போம்ல, நல்லா சாப்பிட்டீங்களா, நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்களா, கம்ஃபர்டபுளாக இருந்தீங்களா அப்படின்னு கேட்போம்ல. அதே மாதிரி இறைவன் அவனுடைய சுவனத்திற்கு புதுசாக வந்திருக்க நம்ம எல்லாரையும் பார்த்து, சுவனவாசிகளே திருப்தியாக இருக்கீங்களா, எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரப்பு கேட்பான சோதரில். உடனே அந்த சுவனவாசிகள் சொல்லுவானா, எங்கள் இறைவனே, உன்னுடைய படைப்புகளில் நீ யாருக்குமே கொடுக்காத அருள் வளங்களையும் இன்பங்களையும் எங்களுக்கு நீ கொடுத்துருக்கும் போது நாங்கள் எப்படிடா அல்லாஹ் திருப்தி அடையாமல் இருப்போம் அப்படின்னு கேட்பாங்களாம். அதுக்கு அல்லாஹ் சொல்லுவானா, இதை விட சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவானா. உடனே அந்த சுவனவாசிகள் கேட்பாங்களாம், எங்கள் அதிபதியே, இதை விட சிறந்தது என்னவா இருக்கும்டா அல்லாஹ் அப்படின்னு கேட்பாங்க. அல்லாஹ் சொல்லுவானா, இதை விட சிறந்தது இன்றைய தினம் உங்கள் மீது என்னுடைய திருப்தியை நான் அருளுகிறேன். இனிமே எப்பயுமே நான் உங்கள் மேலே கோவப்பட மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். சுப்ஹானல்லாஹ். இந்த நிகழ்வை தான் வந்து சூரத்துல் ஃபஜ்ரில் வந்து இறைவன் வந்து சொல்லி காமிக்கக்கூடியவனாக இருக்கான். யா ஐயத்துஹன் நப்சுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா ஃபதுஹுலி ஃபி இபாதி வதுஹுலில் ஜன்னதி. திருப்தியடைந்த நிம்மதியடைந்த ஆன்மாக்களுக்கு சொந்தக்காரர்களான என்னுடைய அடியார்களே, இன்றைய தினம் நீங்கள் என் மீது திருப்தி அடைந்த இன்றைய தினம் நானும் உங்கள் மீது திருப்தி அடைகின்றேன். மர்தியா, அல்லாஹும் நம்ம மீது திருப்தி கொண்டிருக்கான் அப்படின்ற இந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஃபதுஹுலி ஃபி இபாதி, என்னுடைய அடியார்களோடு இன்றைய தினம் நீங்கள் சேர்ந்துக்கோங்க. எப்படிப்பட்ட அடியார்கள் அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல ஆரம்பித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய கடைசி நல்லடியார் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மிகச்சிறந்த மனிதர்களும் இங்கே ஒன்று கூடியிருக்காங்கல்ல, இவங்களோட நீங்களும் சேர்ந்துக்கோங்க. இதோடு சேர்ந்து என்னுடைய சொர்க்கத்துக்குள்ளே நீங்கள் சேர்ந்துக்கோங்க அப்படின்ற இந்த அழகான ஒரு நிகழ்வை தான் வந்து இறைவன் வந்து சூரத்துல் ஃபஜ்ரில் வந்து நமக்கு சொல்லி காமிக்கிறான். அன்பான சகோதரர்களா, இது மட்டும் இல்லாமல் கடைசியாக இந்த சுவனவாசிகள் வந்து அல்லாஹ் கிட்ட வந்து திரும்பி வந்து கேட்குறாங்க, என்னுடைய இறைவனே, இன்றைய தினம் நாங்கள் உன் மேலே ரொம்ப திருப்தி அடைஞ்சிருக்கோம் அல்லாஹ், நீ எங்கள் மேலே திருப்திகரமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி திரும்பி கேட்பாங்களாம். அதுக்கு அல்லாஹ் சொல்லுவானா, சுவனவாசிகளே, நான் உங்கள் மேலே திருப்தி அடையலை அப்படின்னு சொன்னால் உங்களை எப்படி என்னுடைய சுவனத்துக்கு வாரிசுகாரர்களாக வந்து நான் மாற்றிருப்பேன் அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். கேட்டுட்டு திரும்பி சொல்லுவானா, ஹாதா யௌமுல் ஜியாதா, இன்றைய தினம் அதிகமாக கொடுக்கப்பட வேண்டிய தினம். அப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லுவானா. அப்போ அந்த சுவனவாசிகள் என்ன செய்வாங்களாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிப்பாங்களாம், பேசிப்பாங்களாம். பேசிட்டு அவங்க சொல்லுவாங்களாம், எங்கள் இறைவனே, உன்னுடைய முகத்தை எங்களுக்கு காமிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். உடனே வல்லமையும் ஆற்றலும் பொருந்திய இறைவன் அவனுடைய முகத்தை மறைத்திருந்த அந்த திரையை நீக்கி தன்னுடைய முகத்தை தன்னுடைய நேசத்திற்குரிய இந்த அடியார்கள்ட்ட வந்து முதல்ல காமிப்பான சகோதரிகள்.
சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுடைய முகத்தை காமிச்ச உடனே அந்த அந்த சுவனம் இன்னும் மெருகேறக்கூடியதாக ஒளி மிகுந்ததாக மாறிடுமா. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட அழகான நேரம் சகோதரிகளா. இந்த ஒரு நேரத்துக்காக தானே இந்த ஆன்மா இவ்வளோ வருஷ காலமாக காத்துட்டு இருந்துச்சு. இந்த ஒரு நேரத்துக்காக தானே இந்த ஆன்மா எப்படி ஏங்கி தவிச்சிட்டு இருந்துச்சு. இந்த நேரத்தில் இந்த சுவனவாசிகளுடைய மனசு எப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் சகோதரிகளா. ரப்பே அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய இறைவன் எவ்வளவு அழகாக இருக்கான். இந்த திருமுகத்தை பார்க்குறதுக்காக தானே இத்தனை வருஷம் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். இந்த முகத்தை பார்க்குறதுக்காக தானே, இந்த இறைவனுக்காக தானே எல்லா சோதனைகளையும் நான் பொறுத்துக்கிட்டேன். இந்த ஒரே ஒரு நாளைக்காக தானே என்னுடைய மொத்த வாழ்க்கையையும் நான் தியாகம் பண்ணக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு சுவனவாசியுடைய மனசும் அவ்வளவு மகிழ்ச்சி கொண்ட மனதாக மாறுமா. சுப்ஹானல்லாஹ். உடனே இந்த நேரத்தில் என்ன ஆயிருமா, அவங்க இவ்வளோ காலமாக அனுபவித்த எல்லா வழிகளையும் மறந்துடுவாங்களாம் அல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்து. எப்படி ஒரு தாய் பிரசவிக்கும் போது அந்த குழந்தையுடைய முகத்தை பார்த்தோன்னே அந்த பிரசவத்தோட எல்லா வழியும் மறந்துடுறாங்களோ, அதே மாதிரி இறைவன் நேசிக்கக்கூடிய ஒரு அடிமை தன்னுடைய இறைவனுடைய முகத்தை பார்த்தோன்னே ஆயுள் முழுக்கப்பட்ட எல்லா கடினமான வேதனைகளையும் மறக்கிறதோடு மட்டும் இல்லாமல் சுவனத்தில் அனுபவித்த சந்தோஷங்களை கூட மறந்துடுவாங்களாம். ஏன் அப்படின்னா, அன்றைய தினம் எல்லாத்த விட தன்னுடைய ரப்பு மட்டும்தான் மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கக்கூடியவனாக இருப்பான சகோதரிகளா. அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கப்புறம் தான் இன்னொரு உன்னதமான நிகழ்வு நடக்குமா. என்ன அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுக்கப்புறம் சுவனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் தனித்தனியாக பேசுவான சகோதரிகளா. எந்த மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டாங்க, அல்லாவும் அந்த அது மட்டும்தான். அப்போ அல்லாவும் நம்மளும் மட்டும் தனித்தனியாக பேசுவோமா. தனியாக பேசும்போது அல்லாஹ் சிலர்கிட்ட சொல்லுவானா, என்னுடைய அடிமையே, உனக்கு அந்த நாள் ஞாபகம் இருக்கா, அந்த நாளில் அந்த நேரத்தில் நீ இந்த பாவம் பண்ண ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த அடிமையோடைய சில பாவங்களை சொல்லி காமிப்பான். உடனே அந்த அடியான் கேட்பானா, என்னுடைய இறைவனே, இந்த பாவத்தை நீ மன்னிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்பானா. அல்லாஹ் சொல்லுவானா, கண்டிப்பாக நான் மன்னிச்சிட்டேன். நான் மன்னிச்சனால தானே உன்னை இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தில் கூட்டிகிட்டு உட்கார வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கருணையால் சொல்லுவான். சுப்ஹானல்லாஹ். சகோதரா, இந்த நிகழ்வுக்கு அப்புறம் ஒவ்வொரு வாரமும் எல்லா இறை நம்பிக்கையாளர்களுக்கும் சுவனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஒரு ஜும்மா நாள் அன்னைக்கு பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா. அது மட்டும் இல்லாமல் சுவனத்திலேயே உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய குரஃபா, உயர்ந்த அறைகளில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கும் ஷஹீதுகளுக்கும் உன்னதமானவங்களுக்கும் இன்னொரு மகத்துவமான வாய்ப்பு கிடைக்குமா. என்ன அப்படின்னா, வாரத்தில் ஒரு தடவை இல்லை, டெய்லி அல்லாவை 2 தடவை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா. 2 தடவை அப்படின்னா, காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவையா. காலையில் அது ஃபஜருடைய நேரமும், சாயந்தரம் அது அசருடைய நேரமும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காமிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அதனால தான் இந்த பூமியில் வாழும் போது ஃபஜருடைய நேரத்தில் அன்றைய நாளுடைய அமல்களை பதிவு செய்கிறதுக்காக வானவர்கள் விரைந்து வரக்கூடியவங்களாகவும், அதே மாதிரி சாயந்தரம் நம்ம என்னென்னலாம் செஞ்சோமோ அது எல்லாத்தையும் ஏட்டில் பதிவு செஞ்சுட்டு அந்த ஏட்டை சமர்ப்பிக்கிறதுக்காக இறைவன்கிட்ட எடுத்துகிட்டு போகக்கூடிய நேரமாகவும் அசருடைய தொழுகை அமையக்கூடியதாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரர்களா, அப்போ இந்த நிகழ்வுடைய இறுதிக்கு வந்துட்டோம். இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு அழகான பிரார்த்தனை நம்ம செய்கிறது மிகச்சிறந்ததாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச மாதிரி, என்னுடைய இறைவனே, நான் உன்னிடம் உன்னுடைய முகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் உன்னுடைய சந்திப்பிற்காக ஏங்குவதையும் உன்னிடம் யாசிக்கின்றேன் அப்படின்ற இந்த பிரார்த்தனையோடு மட்டும் இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு அழகான துவாவை கற்றுக் கொடுத்துருக்காங்க சகோதரிகளா. இந்த துவா நம்மளுடைய ரப்பை நம்ம சந்திக்கிறதுக்கான டோக்கனாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. என்ன துவா அப்படின்னு சொன்னால், ரதீத்து பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியன். நான் அல்லாஹுவை என்னுடைய இறைவனாகவும், இஸ்லாமை என்னுடைய மார்க்கமாகவும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னுடைய நபியாகவும் பொருந்தி கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மனிதர் தினமும் காலையிலும் மாலையிலும் 3 முறை இந்த துவாவை கேட்கின்றாரோ அந்த மனிதரை திருப்திப்படுத்துவது இறைவன் மீது கடமையாகின்றது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் சொல்கிறாங்க. அப்போ இறைவன் மேலே கடமையாகுது நம்மளை திருப்திப்படுத்துறதுக்கு. நம்மளை எது திருப்திப்படுத்த முடியும்? நம்ம ரப்புடைய முகத்தை பார்க்குறதும் அவனை சந்திக்கிறதும் தானே ஒரு இறை அடிமையை திருப்திப்படுத்த முடியும். அப்போ இந்த பிரார்த்தனையை கேட்குறதன் மூலியமாக
அல்லாஹ்வுடைய முகத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பை ஒவ்வொரு நாளும் 2 முறை நம்ம ஏற்படுத்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த அமர்வுடைய இறுதிக்கு வந்துட்டோம். அன்பானவர்களா, நான் கடைசியா ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஆஹ் நேரம் ஆனதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா இந்த ரிமைண்டரை உங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் இது முழுமை அடையும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புறேன். இப்ப இந்த 3 நாள்ல அல்லாஹ் நமக்கு நிறைய விஷயங்களை மனசுல பதிச்சிருப்பான். இதுல கண்டிப்பா நான் கேட்டேன், போயிட்டேன் அப்படின்றதெல்லாம் சாக்கு போக்கு சொல்றதுக்கெல்லாம் யாருக்குமே ஆப்ஷனே இல்ல. கண்டிப்பா செஞ்சே ஆகணும். நிச்சயமா லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்ற வாழ்க்கைய வாழுவோம். லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்ற மரணத்த மரணிப்போம். அதே மாதிரி மண்ணறையில அல்லாஹ்வுடைய வேதனை இல்லாத நல்லடியார்களா இன்ஷா அல்லாஹ் இருப்போம். ரப்பு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு சுவனத்துல கூட்டிட்டு போய் உட்கார வச்சு உயர்ந்ததையே நினைப்போமே. வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் இல்ல. தினம் காலையிலயும் சாயந்தரமும் ரப்போடைய முகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பெறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை இன்ஷா அல்லாஹ் செய்யக்கூடிய மனிதர்களாக, செய்வதற்கு பிறரையும் ஊக்குவிக்கக்கூடிய மனிதர்களாக, அழகான சகோதரிகளுக்காக, அல்லாவுக்காக நேசிப்பவர்களாக இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் மாறணும் அப்படின்னு சொல்லி நான் சின்ன வேண்டுகோள் விட்டுக்கிறேன். அன்பானவர்களா, உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக, உங்களுக்கு நினைவூட்டுறதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்றேன். நீங்க ரெக்கார்டிங்லயும் இது எப்ப வேணாலும் கேட்டுக்கோங்க. ஒவ்வொரு நேரமும் நீங்க துவா செய்யும் போது, சரியா, எவ்வளவு அவசரமான வேலையா இருந்தாலும் சரி, இப்ப நான் சொல்ல போற இந்த 7 விஷயத்த நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல ஒரு சார்ட் பேப்பர்ல எழுதி நீங்க தொழுகிற அந்த இடத்துல செவுத்துல ஒட்டிக்கிட்டாலும் சரி, இல்ல ஒரு போர்ட்ல 7 விஷயத்தையும் எழுதி போட்டாலும் சரி, ஒரு நேரம் கூட இந்த 7 துவாவையும் கேட்காம முசல்லால இருந்து எந்திரிச்சிட வேணாம் இன்ஷா அல்லாஹ். இப்ப அந்த 7 துவால தயவு செஞ்சு ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த துவா உங்க தனிப்பட்ட மனிதருக்காக இல்ல. உங்களுக்கு, உங்களுடைய தாய் தந்தைக்கு, உங்களுடைய குடும்பத்துக்கு, இந்த மொத்த உம்மத்துக்காகவும் நம்ம இந்த 7 துவாவையும் கேட்க போறோம். முதல் துவா என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுடைய இறைவனே, எங்களுக்கு வாழும் காலங்களிலும் மரண நேரத்திலும் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்ற அந்த அழகான உறுதி பிரமாணத்தோட வாழ்க்கைய வாழக்கூடிய பாக்கியத்தை குடுற அல்லாஹ். உன்கிட்ட அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய பாக்கியத்தை குடுற அல்லாஹ். உன்னை சந்திக்கிற ஏக்கத்தை எங்களுடைய மனசுல ஏற்படுத்துற அல்லாஹ். இதுதான் முதல் துவா. 2வது துவா என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுடைய இறைவனே, உன்னுடைய ஞானத்தில் நம்பிக்கை கொண்டவர்களாகவும், உன் மீதே முற்றிலும் சார்ந்து தவக்குலோட இருக்கக்கூடியவர்களாகவும், நீ எங்களுக்காக நிர்ணயித்த இந்த கதிரை பொறுமையோடு கடந்து வரக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுடைய இறைவனே, நாங்கள் என்ன செயல் செய்தாலும் எங்களுடைய நிய்யாவை சரியானதாக ஆக்கி அருள்வாயாக. நாங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கான இறுதி இலக்கு உன்னுடைய பொருத்தமாக அமையட்டும் இன்ஷா அல்லாஹ். மனிதர்களுக்காகவோ வேற ஆதாயங்களுக்காகவோ செயல் செய்யக்கூடிய மனிதர்களாக எங்களை ஆக்கிவிடாதே. இது 3வது. 4வது விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுடைய இறைவனே, எங்களை குரானையும் உன்னுடைய அருட்கொடைகளையும் சிந்தித்து செயல்படக்கூடிய மனிதர்களாக ஆக்கியருள்வாயாக. இதன் மூலம் உனக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. 5வது விஷயம் என்ன அப்படின்னா, எங்கள் இறைவனே, எங்களை நீ நேசிக்கும் மிக அழகான ஒரு நிலையில் மரணிக்கச் செய்வாயாக. மரணத்திற்கு முன் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்ற அந்த கலிமாவை மொழிந்தவர்களாகவும், நாளை மறுமையில் நீ எங்களை எழுப்பும் போது மிக அழகான நிலையில் எழுப்பக்கூடியவர்களாகவும் எங்களை ஆக்கியருள் புரிவாயாக. எங்கள் இறைவனே, மன்னரையுடைய வாழ்க்கையை எங்களுக்கு இலகுவானதாக்கி அருள்வாயாக. எங்களுடைய சுவனத்திற்கு நற்செய்தி சொல்லக்கூடியதாக எங்களுடைய மன்னரையை ஆக்கி அருள் புரிவாயாக. கடைசியா ஒன்னே ஒண்ணுதான் சகோதரிகளா, எங்களோட ரப்பே, உனக்காக தானே இந்த மொத்த வாழ்க்கையும் நாங்க வாழ்ந்தோம். அப்ப இந்த மொத்த வாழ்க்கையும் நாங்க உனக்காக வாழ்ந்தோம். இப்ப உன்னை பார்க்கணும் அப்படின்ற அந்த ஏக்கத்தையும் அந்த ஆர்வத்தையும் எங்களுடைய மனசுல நீ ஆழமா பதிய வைடலாம். உன்னை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும், எங்களை நேசிக்கக்கூடிய இறைவனா நீ ஆகிறதுக்கான பாக்கியத்தையும் உன்கிட்ட யாசகம் கேட்கிறோம்டா அல்லாஹ் அப்படின்ற பிரார்த்தனைய ஒரு நாளும் தயவு செஞ்சு இது இது சுண்ணாவா, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களா, இது பித்தாவா, அப்படியே பிதத்தா அப்படிலாம் யோசிக்காதீங்க சகோதரர்களா. இது நினைவூட்டல் தான். இது எல்லாமே எல்லாத்துக்குமே துவாக்கள் இருக்கு. எல்லாத்துக்குமே ஆதாரப்பூர்வமான துவாக்கள் குரான்லயும் இருக்கு, சுன்னாலையும் இருக்கு. ஆனா இது ஒரு ஈமானிய சகோதரிக்கான ஒரு சின்ன நினைவூட்டல் தான். இறுதியாக ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அன்பானவர்களே, அல்லாஹ்வின் புறத்தில்
வேகமாக விரைந்து ஓடுவோம். இந்த உலகத்துடைய மொத்த பாரமும் நம்மளுடைய தோள்களை உடைச்சிட்டு இருந்தாலும் சரி, இல்ல இந்த உலகத்துடைய மொத்த சத்தமும் நம்மளுடைய மூளைய அடைச்சிருந்தாலும் சரி, இல்ல இந்த மொத்த உலகமும் சேர்ந்து நமக்கு மலை அளவுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தினாலும் சரி, இல்ல என்னுடைய இதயம் ஃபுல்லா செத்து போன மாதிரி என்னுடைய உடல்ல உயிரே இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணாலும் சரி, இல்ல என்னுடைய ஆன்மா இறைவனுடைய அருகாமை இல்லாம காலியா இருந்தாலும் சரி, இப்படி எந்த நிலையில நம்ம இருந்தாலும் ஃபஃபிர்ரு இலல்லாஹ், 1000 அடி இறைவனை விட்டு தூரமா இருந்தாலும் அவன்கிட்ட நெருங்கி போறதுக்கு ஒரே ஒரு அடி எடுத்து வச்சா போதும் சகோதரிகளா. அந்த அழகான வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் நம் குடும்பத்துக்கும் இந்த மொத்த உம்மத்துக்கும் பிரார்த்தனை செய்து என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்கின்றேன். ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.